ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெயில் டாக்ஸ். 2008 ரிலீஸ் ஆன இன் ப்ரூக்ஸ் படத்தோட கதை தான் இப்போ கம்ப்ளீட்டாக நான் ரேட் பண்ண போகிறேன். ஒரு சப்ஸ்கிரைபர் இந்த படத்தோட ஸ்டோரி நரேஷன் பண்ணுங்கன்னு கேட்டாங்க. அவங்க சொல்லி தான் அந்த படத்தை நான் பார்த்தேன். பிரமாதமாக இருந்துச்சு. நல்ல படம் என்னன்றதுக்கான எடுத்துக்காட்டு இன் ப்ரூக்ஸ் படம் தான். இதனுடைய ரன் டைமு, ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, நடிகர்களுடைய பர்ஃபார்மன்ஸ், பேக்ரவுண்ட் ஸ்கோர், டைலாக்ஸ் எல்லாமே பிரமாதமாக இருக்கும். கொஞ்சம் காமெடி, த்ரில்லு, ட்ராஜடி இதோட இந்த படத்தை பார்க்கும்போது முழுமையான படம் பார்த்த ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். ரீவாட்ச் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு படம் தான் இது. திரும்ப பார்க்கும்போது கூட இது ஸ்மூத்தாக போகிற படமாக தான் தோணும். அது காரணம் இதில் நடிச்சவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் தரமானது. 10/10 மார்க்ஸ் நான் கொடுப்பேன். மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பாருங்கள். இப்போ வாங்க இந்த படத்தோட கதைனான்னு சொல்லி கேட்போம். கதைக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஆரம்பத்திலே ஹீரோவோட வாய்ஸ் ஓவரில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஹீரோவோட பேர் ரேமண்ட். அவனை ரேன் தான் ஷார்ட்டாக கூப்பிடுவாங்க. ஒரு ஹிட்மேன், பணத்துக்காக கொலை பண்ணுறவன். அப்போது அவன் என்ன சொல்லுவான், நான் அவங்கள கொன்னதுக்கப்புறம் யாரோ 2 பேரை இவன் கொண்டு இருப்பான். யாரை கொண்டான்றதை அப்புறம் தான் ரிவீல் பண்ணுவாங்க. நான் அவங்கள கொன்னதுக்கப்புறம் தேம்ஸ் நதியில் அவங்களுடைய கன்னை ட்ராப் பண்ணிவிட்டு, என்னுடைய கன்னை நான் ட்ராப் பண்ணிவிட்டு, பர்கர் கிங்ன்ற ரெஸ்டாரண்ட்டில் அங்கே இருக்கிற பாத்ரூமில் மற்ற ரெசிடியூஸ் மிச்சம் மீதி இருக்கிறதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு என்னுடைய வீட்டுக்கு நான் வந்து நடந்து போயிட்டு இருந்தேன். அடுத்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வரும், என் பாஸ்கெட் வந்து எதிர்நோக்கி இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துச்சு, நீ லண்டனில் இருக்கக்கூடாது, உடனே ப்ரூக்ஸுக்கு கிளம்பு அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லுவான். ஸோ ஹீரோவும் சரி, இவன் இந்த ஃபீல்டு கொண்டு வந்து கென்ன்ற நபர் 50 வயசு தானவர். அவர் இவன் வாலிபன் தான், 30 வயசுக்குள்ளே இருக்கிறவன் தான். ஸோ இவங்க 2 பேரும் லண்டன்லேருந்து இப்போ வந்து ப்ரூக்ஸுக்கு வந்து போயிருக்காங்க. ப்ரூக்ஸ் ரீச் ஆன உடனே ரே வந்து ப்ரூக்ஸை வந்து ஷிட்ஹோல்னு சொல்லுவான். அந்த சிட்டியை, அது பெல்ஜியமில் இருக்கிற ஒரு சிட்டி. அது இட்ஸ் ஷிட்ஹோல், நல்லாவே இல்லை, கண்டான ஒரு ஸ்பாட்னு வந்து சொல்லுவான். கென் சொல்லுவார், டே இப்போ தானே இறங்கணும் ட்ரெயினை விட்டு, இன்னும் உள்ளே போய் என்னென்ன இருக்குன்னு கூட பார்க்கலாம், அதுக்குள்ளே இப்படி சொல்கிறியாடா, பார்த்து சொன்னால் கூட பரவாயில்ல அப்படின்ட்டு அவர் கொஞ்சம் தூரம் போவார். போனால் தெருங்கெல்லாம் இருக்கும், இந்த பக்கம் அந்த பக்கம் பில்டிங்கு, நடுவில் வந்து ஒரு காவா கெனால். பார்த்து இது எப்படி இருக்குது, பக்காவாக இருக்குல்ல, சூப்பராக இருக்கும் உண்மையாகவே, பட் ஷிட்ஹோல்னு தான் இவன் வந்து சொல்லுவான், வேலைக்கு ஆகாது, வேஸ்ட்டு அப்படின்னு ரே வந்து சொல்லுவான். இவங்க 2 பேரும் ஒரு ஹோட்டலுக்கு போவாங்க. அந்த ஹோட்டலில் ஏற்கனவே உங்களுக்கு ரூம் புக் பண்ணியிருப்பாங்க. 2 பேருக்கும் தனித்தனி ரூம் இருக்குன்னு எதிர்பார்த்து தான் போவாங்க. இவங்களுடைய உண்மையான பேர் சொல்லி எல்லாம் அங்கே பதிவு பண்ணிக்க மாட்டாங்க, வேறு வேறு பேரில் தான். அங்கே ஒரு லேடி இருப்பாங்க, அவங்க சொல்லுவாங்க, இல்லை ஒரு ரூம் தான், ட்வின் ரூம், 2 ரூமும் சேர்ந்து ஒரு ரூம் தான் உங்களுக்கு வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்ல, 2 வாரத்துக்கு நீங்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னும் போது, ஏன் மற்ற ரூம் எங்களுக்கு கிடைக்காதுன்னா கிறிஸ்மஸ் டைம் அது, எல்லாம் புக்குடு அப்படின்னு சொன்ன உடனே ரே ரூம்குள்ளே போயிட்டு கென் கிட்ட புலம்புவான், 2 வாரம் நம்ம இங்கே தான் இருக்கணுமா, அதுவும் இந்த ஷிட்ஹோல்டு இந்த ப்ரூக்ஸில் அப்படின்னும் போது, ஆமாம் ஹாரி கிட்டேருந்து அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன், அடுத்த கால் வரும், அது வரைக்கும் 2 வாரம் வெயிட் பண்ணோம் தான், 2 வாரத்தில் கால் வரலன்னா இன்னும் 2 வாரம் வெயிட் பண்ணோம் அப்படின்னு வந்து சொல்ல, இவன் நான்லாம் இருக்க முடியாது அப்படின்னு வந்து புலம்புவான். அப்போ கென் என்ன பண்ணுவார், ரே பார்த்து ஒரு விஷயம் சொல்லுவார், எதனால் நம்ம இங்கே ப்ரூக்ஸ் வந்தோன்றதை உனக்கு திரும்ப நான் ஞாபகப்படுத்தணுமா அப்படின்னு சொல்லுவார். அது கேட்ட உடனே ரே என்ன பண்ணுவான், பாத்ரூம்குள்ளே போய் ஆள ஆரம்பிச்சிடுவான். ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கான், அந்த தப்புனால தான் இப்போ இங்கே ப்ரூக்ஸ் வர மாதிரி இருக்குது, அதை நான் உனக்கு ஞாபகப்படுத்தணுமான்னு கென்னு குத்தி காமிச்சோடனே இவனுக்கு கஷ்டமாயிடுச்சு, ஒரு குற்ற உணர்ச்சி. அதை ஃபீல் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணுவோம், அவர் கூடவே ஜாயின் பண்ணி இவங்க போட்லலாம் போய், ஏன்னா காவாவெல்லாம் இருக்குல்ல அங்கே, கால்வாய், அப்படியே போய் சைட் சீயிங்னு எல்லா பில்டிங்கும் வந்து பார்ப்பாங்க. இவர் பெருமையாக சொல்லுவார், பாரு மிடிவல் பீரியட் 1100வது வருஷம் அந்த டைமில் கட்டப்பட்ட பில்டிங்ஸ் இது அப்படியே வந்து பாதுகாக்கப்பட்டு வச்சுருக்காங்களே, செம்மையாக இருக்கல அப்படின்னு சொன்னால் ஷீட் ஹோல் அப்படின்னு தான் இவன் வந்து அதே தான் ரிப்பீட் பண்ணுவான். ஒரு பெரிய பெல் டவர் இருக்கும், அந்த டவர் கீழே வந்து 2 பேர் நிற்பாங்க. கென் கூப்பிடுவாது ரேயை, வாடா நம்ம மேலே போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு. என்ன பார்க்கலாம், மேலே இருந்து சைட்டை பார்க்கலாம், கீழே நான் கீழே இருந்தே பார்த்துக்கிறேன், நீ வேணால் மேலே போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் கீழே நின்றுவான். அப்போ நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு கென் என்ன பண்ணுவார், மேலே போய் பார்ப்பார். அது பழமையான ஸ்பாட்ன்றதுனால அதுக்கு உள்ளே போகிறதுக்கு என்ட்ரி டிக்கெட் மாதிரி வாங்கணும் போல். அங்கே கவுண்டரில் ஒருத்தன் நிற்பான், ஆஃபீஸரு. எவ்வளோன்னு கேட்பார் கென்னு, 5 யூரோன்னு சொல்லுவான். இவர்கிட்ட சில்லறைங்க நிறையா இருக்கும், 3 யூரோ, 3.5, 4, 4.10 அப்படின்னு சொல்லி 4.90 சென்ட் வந்து கொடுப்பாரு, இந்த எடுத்துக்கோ அப்படின்ட்டு. அவன் 5 யூரோ அப்படின்னு வந்து சொல்லுவான். 5 எடுத்துக்கூடா, 10 சென்ட் தானடா கம்மி அப்படின்னா 5. உடனே சரிந்தா அப்படின்னு சொல்லி அந்த சில்லறை எடுத்து பாக்கெட்டில் போட்டு இவர்கிட்ட 5 யூரோ இருக்கும், நோட்டாகவே கொடுப்பாரு. இப்போ சந்தோஷமானு கேட்பாரு, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. அப்புறம் இவர் மேலே போயிடுவார். கென் மேலே போயிட்டு மேலே இருந்து கீழே இருக்கிற ரேவை பார்ப்பார். அவன் பாட்டுன்னு உட்காந்துட்டு இருப்பான். இவர் வந்து ஏதோ துப்பாக்கி இருக்கிற மாதிரி கையிலே அப்படி வச்சு அவன் சுடுற மாதிரிலாம் ப்ராக்டிஸ் பண்ணிப்பார். டப்புன்னு வந்து சுட்டு பார்ப்பார். சுட்டுப்பா என்ன பிளேஸ்ன்னு என்ஜாய் பண்ணுவார். ரே கீழே உட்காந்துருக்கான்ல, இவன் பக்கத்தில் ஒரு 3 பேர் வருவாங்க, நல்லா தடியாக, 2 பொம்பளை, ஒரு அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக, அவங்க பொண்ணு மாதிரி. இவங்கெல்லாம் வந்து அப்படியே வந்து ரே கிட்டே கேட்பாங்க, சார் இந்த டவர் மேலே போயிட்டு வந்தீங்களா அப்படின்னா. அவன் போவே இல்லை, ஆனால் வந்தேன் அப்படி போயிட்டு வந்தேன்னு சொல்லுவான். எப்படி இருந்துச்சு, வேஸ்ட்டு வேலைக்கு ஆகாது அப்படின்னா, பட் டூரிஸ்ட் கைடு இதில் இது சூப்பரான ஸ்பாட்டு, மஸ்ட் வாட்ச்னு வந்து சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொன்னால், அப்படியே சொல்லியிருக்காங்க. அப்படிலாம் கிடையாது, சரி அது சரி, நீங்கள் போகும்போது கொஞ்சம் பார்த்து போங்க. எதுக்கு சார் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னுமா, அது வந்து கொஞ்சம் ஸ்பைரலான ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இது, குறுகிய இது இருக்குது, வளைஞ்சு நீங்கள் பாட்டுன்னு திப்புன்னு யானை மாதிரி உள்ள நுழைஞ்சிங்கன்னா
அதுங்கெல்லாம் அலோடு கிடையாது, தாங்குமா இது, இவங்க யானை மாதிரி இருக்காங்கன்றதை குத்தி காமிச்சோன்னா அவர் கோவம் வந்துடும். என்னது என்ன எலஃபண்ட்டுன்னு சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் அடிக்க பார்ப்பாரு. அவன் ஒல்லியாக இருக்கான், அவன் வளைஞ்சி அழகாக இருக்கு வந்து வெறுப்பேற்றும் போது அவர் ஓடி வந்து ஏன்னு வந்து பார்த்து கிடச்சி மூச்சு திணறும். அவங்க பொண்ணு வந்து டேடி நோ டேடி அப்படின்ட்டு ரேவை திட்டுவா. முன்ன மாதிரி ஒரு ரூடஸ்ட் மேனை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு வந்து திட்டும் போது கென் அப்போ தான் மேலேருந்து கீழே வருவார். வந்து என்ன நடந்திருக்கும், ஏதோ சண்டை போட்டுக்கிற மாதிரி இருக்கேன், சரி இந்த பொண்ணுக்கிட்ட எதனா நல்லது சொல்லி இதை சால்வ் பண்ணுவோம் அப்படின்ட்டு இவர் பக்கத்தில் போய் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லுவார். என்னம்மா மேலே போறியா, ஆமாம் கொஞ்சம் குறுகலான இடம் பார்த்து போங்க என்ன. அவங்க தடியாகிறத வச்சு இவர் வந்து லைட்டாக சொல்கிற மாதிரி அவர் ஏதோ ஹெல்ப் பண்ணுறதுல தான் சொல்லுவார். அந்த பொண்ணு இப்போ இவரை பிடிச்சி திட்டம், நீயும் அவங்க கூட சேர்ந்தோம் அப்படின்னு வந்து அசிங்கமாக திட்ட, டேய் என்னடா பண்ணி வச்சவங்கள அப்படின்னா நான் எதுவும் பண்ணலையே அப்படின்னு அவன் சொல்லுவான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேர் ரூம்குள்ளேயே போயிடுவாங்க. போனோன்னா அங்கே புலம்புவான். ரே சொல்லுவான், எனக்கு என்னவோ அவர்கிட்டருந்து கால் வரும்னு தெரியல, ஹாரி கிட்ட இருந்து அவங்க பாஸ் கிட்ட இருந்து. ஒரு வேளை 2 நாளில் கால் வரலாம், நம்மளே அவருக்கு திருப்பி கால் பண்ணி எனக்கு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி காமிச்சா எல்லாமே எங்களுக்கு ஓகே, எங்களுக்கு பிடிச்சிருந்தது, நாங்கள் லண்டனுக்கே திருப்பி வரணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு நம்மளே ஃபோன் பண்ணி சொல்லிடலான்னு வந்து அவன் சொல்ல, அதுக்கு இவர் வந்து கென் சொல்லுவார், அவன் டூரிஸ்ட் மாதிரி அனுப்புறதா இருந்தால் வேறு ஒரு லொக்கேஷன் கூட அவன் அமைச்சிருக்கலாம், ஏன் ப்ரூக்ஸ்க்கு பர்டிகுலராக அமைச்சிருக்கான், ப்ரூக்ஸ் போங்கன்னு அவன் சொன்னதுக்கான ரீசன் என்னவாக இருக்கும், இங்கே எதனா ஒரு அசைன்மெண்ட் நமக்கு வச்சுருப்பான், அதுக்காக தான் நம்மளை இங்கே அமுச்சு வச்சுருக்கான். பட் நம்மக்கிட்ட துப்பாக்கி இல்லையே, ஹாரி நினச்சா எங்கே வேணாலும் நமக்கு துப்பாக்கி வரா மாதிரி அதுக்கான ஏற்பாடு பண்ணி வைப்பான் அப்படின்னு சொன்னோம். ஓ அப்படின்னு வந்து இவன் கேட்டுப்பான். ஸோ கேட்டுக்கிட்டு ராத்திரி நேரம் ஆகும், 2 பேரும் ரூம்லேயே இருப்பாங்க. ஹாரி கிட்டேருந்து எதனா ஃபோன் வருமா அப்படின்னு தான் கென் வெயிட் பண்ணிட்டு இருப்பார் ஒரு புக்கை வாசிச்சுக்கிட்டு. பட் இவனுக்கு வெளில போகணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கும், நைட் டைம் என்ன சுற்றலாம் அப்படின்னு. கென் நம்ம வேணால் பாருக்கு போகலாமா அப்படின்னு வந்து கேட்க, அவர் அதெல்லாம் வரமாட்டார், பப்புக்கு போகலான்னாலும் வரமாட்டார். பில்டிங்க்கு எங்கன்னா அந்த மிடிவல் பீரியட் பழைய காலத்து பில்டிங் அதுக்கு போகலாமா அப்படின்னு வந்து கேட்கும்போது வரேன் அப்படின்னு சொல்லிட்டு புக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அவர் வந்து வருவார். வந்து அப்படியே போவாங்க. போனால் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கும், சினிமா படமாக எடுத்துகிட்டு இருப்பாங்க. அதில் குள்ள மனுஷனை வச்சு ஒரு சீன் எடுக்கிற மாதிரி இருக்கும். அவருடைய பேர் வந்து ஜிம்மி, இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர் தான் அவரை மிக்கெட் அப்படின்னு வந்து இவன் கூப்பிடுவான் நம்ம ஹீரோ. ஸோ மிக்கெட்னா குள்ள மனுஷங்களே அவங்களுக்கு ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் பாடி ஃபீச்சர்ஸ் இருக்கும், தலை கரெக்டாக இருக்கும், கை கால்னால் ஒரு சைஸ்னால் ஒரே சைஸில் தான் இருக்கும், ஒரே மாதிரி சின்ன பசங்க பார்க்குற மாதிரி இருக்கும். இதே டுவாஃப்னு சொல்லுவாங்க, டுவாஃப்ன்றவங்க வந்து அவங்களும் குள்ளமாக தான் இருப்பாங்க, பட் அவங்க ஈக்குவல் ப்ரொபோர்ஷன் தலை பெருசாக இருக்கும், இல்லை கை பெருசாக இருக்கும், இல்லை கை சின்னதாக இருக்கும், ஒரு மாதிரி கரெக்டான சைஸில் இருக்க மாட்டாங்க. இவன் சொல்லுவான் இவருக்கு கென்கிட்ட, பாரியா மிக்கிட்ட வச்சு படம் வேறு எடுக்கிறாயா அப்படின்னு வந்து சொல்ல, அந்த டேரக்டர் வந்து சொல்லுவார் ஜிம்மி கிட்ட, இங்கே பாரு நீ வந்து இதில் மவுஸ் மாதிரி எலி மாதிரி நீ அப்படியே ஒரு மாதிரி சாஞ்சி சொல்லிட்டு அவர் பாட்டுன்னு போவார். இந்த சீன் நடிகை ஜிம்மிக்கே பிடிக்காது. அவர் என்ன பண்ணுவார், அவன் போனதுக்கப்புறம் டேரக்டர் பின்னாடி விரலை வந்து காமிச்சு அப்படி இருக்க ஹீரோயினோட என்ட்ரி காமிப்பாங்க. அவள் பேர் க்ளாய். அவள் இந்த ட்ரூப்பில் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்க பொண்ணாக இருப்பாள். அவளை பார்த்தோன்னே வந்து மனசு அவள் தான் ஓ மை காட் வாட் அ ஃபிகர் அப்படின்னு வந்து இவன் பேசிகிட்டு இருப்பான். இவருக்கு எப்போ வாடா பில்டிங்கை போய் பார்க்கலாம் அப்படின்னு கேட்க, யோ அந்த பில்டிங்கெல்லாம் எவையா பார்ப்பான், நீ போய் பாரியா, இந்த ஊரில் ஒரு நல்ல விஷயம் அழகான விஷயம் இப்போ தான் என் கண்ணில் தெரியுது, அதை கெட்டுருவ போலே, நீ வேணா கிளம்பு நான் போய் இந்த பொண்ணை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணை ஃபாலோ பண்ணுவான். அவள் வந்து இந்த டீ குடிக்கிற இடம் அந்த ஸ்பாட்டில் வந்து நின்றுட்டு இருப்பாள். இவன் போவான், போயிட்டு அவகிட்ட வந்து கடலை போட பேச பார்ப்பான். உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமா அப்படின்னு கேட்பான். க்ளாய் வந்து தெரியும்னு வந்து சொல்லுவாள். சொன்னோடனே நிறைய பேர் இங்கிலீஷ் தெரியாதவங்க யார் இருப்பாங்க அப்படின்ட்டு, இந்த மாதிரியான படம் இது டச் மூவி, இது வந்து ட்ரீம் சீக்வன்ஸ் நாங்கள் வந்து எடுக்கிறோம், கொஞ்சம் பழமையான விஷயங்கள் இதெல்லாம் வந்து காமிக்கிற மாதிரியான ஒரு இது தான். ஓ மிக்கெட்டை வச்சு எடுக்கிறீங்களா? ஆமாம் மிக்கெட், அதாவது குள்ள மனுஷங்க. இந்த மிக்கெட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு பீப்புள். அவங்க குள்ள மனுஷங்க மேக்ஸிமம் அவங்க லைஃப் வந்து சூசைடில் தான் எண்ட் பண்ணிப்பாங்க, செத்துருவாங்க அப்படின்னு ஃப்ரெஞ்சில் வந்து ஒரு ஆக்டர், குள்ள ஆக்டர், அவருடைய பேரை மென்ஷன் பண்ணி அவருடைய எப்படி செத்தார் உங்களுக்கு தெரியும்ல, சூசைட் தான். அந்த மாதிரி இந்த மிக்கெட்டை இந்த படத்தில் வந்து சூசைட் ஆகிற மாதிரிலாம் காமிச்சிடாதீங்க, அப்புறம் அந்த ட்ரீம் சீக்வன்ஸே ஒரு மாறி போயிடும் அப்படின்னு வந்து சொல்ல, அதுக்கப்புறம் இவன் வந்து அப்படியே காமிச்சிட்டே இருப்பா. அவரை மிக்கெட்டுன்னு கூப்பிடாதீங்க, அவர் டுவாஃப்னு கூப்பிட தான் வந்து விருப்பம் அப்படின்னா பாருங்கள், அவருக்கு டுவாஃப்னு கூப்பிடணுன்னு தான் விருப்பம். ஆனால் நான் இந்த சொசைட்டிலாம் அவர் வந்து மிக்கெட்னு திருப்பி சொன்னால் சூசைட் பண்ணணுன்ற எண்ணம் இல்லைனா கூட அவரே சுட்டுட்டு செத்துணுன்ற மாதிரி மாறிடும். அதை தாங்க நான் சொல்கிறேன் அப்படின்னும் போது, ஆமாம் அது சரி, நீ எப்படி உள்ளே வந்த அப்படின்னு வந்து அவள் கேட்க, என் ஜாப் அந்த மாதிரி, ஏன் நீ திருடனா? இல்லை நான் என்ன வேலை பண்ணுறோம், இவனுடைய ஜாப் அதாவது கொலை பண்ணுறதெல்லாம் அதில் பார்ட் ஆஃப் ஹிஸ் ஜாப் தானே, செக்யூரிட்டியெல்லாம் ஏன் மாதிரி உள்ள நுழையுது அந்த மாதிரி தான் நுழைஞ்சிருக்கு, நீ திருடனை வந்து கேட்க, இல்லை நான் என்ன வேலை பண்ணுறேன்றது நாளைக்கு டின்னர் என் கூட வந்து நீ சாப்பிடுவேன்னா அப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னு வந்து அது இவன் பாட்டுன்னு போவாள். போனால் ஐயோ வரமாட்டா போலே அப்படின்னு நினைப்பான். ஆனால் வந்து அவருடைய கார்டை அப்படியே பேக்கில் அப்படி ட்ராப் பண்ணிட்டு அவள் பாட்டு நடந்து போயிடுவா. எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்கும், நாளைக்கு இவன் டின்னர் கூப்பிட்ருக்கான், அந்த டைமில் வந்து பேசலாம் அப்படின்ட்டு தான் அவருடைய கார்டை கொடுத்துருக்கான், ஃபோன் நம்பர் வேறு இருக்குமா, அதை எடுத்து வச்சுப்பான். பயங்கர ஹாப்பியாக வந்து இவனுடைய ரூமுக்கு ரிட்டர்ன் ஆவான். ஆனால் இவனுக்கு முன்னாடி கென் அங்கே ஹோட்டலுக்கு வந்து போவார். போனால் அந்த ஹோட்டலில் ஒரு லேடி இருப்பாங்க இல்லையா, அவங்க லெட்டர் ஒன்று கொடுப்பாங்க.
அது ஹாரி கிட்டேருந்து வந்த லெட்ரு. அவர் அசிங்கமாக அதில் எழுதியிருப்பார், எஃப் வேர்டு தான் யூஸ் பண்ணுவார். எங்கடா தானே நம்ம வச்சுப்போம், எங்கடா போனீங்க இங்கே இல்லாமல், ஆக்சுவலாக இவங்க வந்து இங்கேயே இருந்திருக்கணும், இவன் தான் வெளில கூப்பிட்டு போங்க அப்படின்னு ரே வந்து ஏதோ டைவர்ட் பண்ணி பண்ணலாம், அதெல்லாம் தான் கேன் வெளில போனார். அதுக்கு தான் ஹாரி வந்து கேட்குறாரு, நீங்கள் இல்லாமல் எங்கடா போனீங்க, அதுவும் அந்த ஹோட்டலில் வந்து வாய்ஸ் மெயில் கூட கிடையாதா, ஒருவேளை ஃபோன் பண்ணி நீங்கள் எடுக்கலன்னா என்ன கண்டென்ட் சொல்கிறேன்னு நான் வாய்ஸ் மெயிலாவது அனுப்பிச்சி விட்ருப்பேன், ரிசப்ஷனிஸ்டெல்லாம் அட்டன் பண்ணுறேன், அவகிட்ட தான் நான் எல்லாத்தையும் சொல்லணுமா, நாளைக்கு வந்து நீங்கள் அங்கே உட்காந்து நான் ஃபோன் பண்ணும்போது நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக உனக்கு நரகனா என்னன்னு காமிப்பேன்டா, இது வந்து ஹாரிடா அப்படின்னு வந்து அவன் பேர் வந்து எழுதுவான். இது எழுதுந்து அந்த லெட்டரை அந்த மெசேஜை பார்த்துட்டு மட்டும் இல்லாமல் கீழே என்ன எழுதியிருக்குன்னா, நான் வந்து ரிசப்ஷனிஸ்டெல்லாம் வந்து கிடையாது, கைப்பட யாரும் எழுதியிருப்பாங்க, நான் ரிசப்ஷனிஸ்டெல்லாம் கிடையாது, நானும் ஒரு ஓனர் தான், என் ஹஸ்பண்டும் நானும் தான் சேர்த்து இதை பார்த்துக்குறோம், என் பேர் மரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்பளை எழுதியிருப்பாள். அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பார், இந்த லேடி வந்து லெட்டரை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு தான் வந்து இது எழுதியிருக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இவர் ரூமில் போய் படுத்து தூங்குவார். தூங்குனா ரே வந்து நுழைவான் மிட் நைட்டில். நுழைஞ்சி, யோ உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, லைட்டாக ஆஃப் பண்ணுறா, அப்புறம் பேசிக்கலாம்டா. இல்லை நாளைக்கு வந்து டேட்டிங் போகிறேன், அந்த பொண்ணு அவள் பேர் க்ளாய், அவள் வந்து டேட்டிங் வந்து எனக்கு இது பண்ணியிருக்கா அப்படின்னு வந்து சொல்லுவான். அடுத்த நாள் காலைல கென் என்ன பண்ணுவார்னா, உட்காந்து அந்த டேபிளில் ட்ரிங்க்ஸ்லாம் சாப்பிடும்போது அந்த லேடி வருவாங்க, மரியா லேடி, அவங்க ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருப்பாங்க. அவங்கக்கிட்ட இவர் வந்து சொல்லுவார், சாரி அந்த லெட்டரில் வந்து உங்களை ரிசப்ஷனிஸ்ட்னு அவர் மென்ஷன் பண்ணது, ஏன்னா அவர் வந்து இட்ஸ் பிட் ஆஃப் காக் அப்படின்னு அவன் வந்து கேட்பான், அந்த மாதிரி பெரிய பூமா தான் பண்ணுவான் அவன் அப்படின்னு சொன்னால், ஓகே அவன் இருக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மரியா வந்து கிளம்பிடுவாங்க. ரே வந்து அங்கே ஜாயின் பண்ணுவான். ரே கிட்ட வந்து இவர் சொல்லுவார், இன்றைக்கி வந்து ஹாரி கால் பண்ணுறான்னா கண்டிப்பாக நம்ம வந்து அதை அட்டன் பண்ணணும், நம்பலாம், யாரும் ஒருத்தர் அட்டன் பண்ணால் போதாதா, யார் அப்போ நீ அட்டன் பண்ணுறியா, இல்லை நான் தான் நேற்று நைட்டே சொன்னேன், எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து நைட்டு வர சொல்லிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, நீ அட்டன் பண்ணு, நான் இல்லாத மாதிரி காமிச்சிக்கோ அப்படின்னு வந்து சொல்ல, சரி ஓகே அப்போ காலையில் மத்தியானம் 2 டைமும் என் கூட வந்து சுற்று, கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக நடந்துக்கோ, ராத்திரி வேணால் உனக்கு தோன்றதை நீ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கையிலோடு கூட்டின்னு போயிடுவார் ஊர் சுற்றுறதுக்கு. ஒரு சர்ச்சுக்கு போவாங்க. அந்த சர்ச்சில் வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார், அங்கே இருக்கிற ஜப கென் சொல்லுவார் ரே கிட்ட, அந்த ஜப பீடத்தில் ஒரு கிளாஸ் பாட்டில் இருக்குது பார்த்தியா, அந்த கிளாஸ் பாட்டிலில் ஒருத்தருடைய ரத்தம் இருக்குது, யாருடைய ரத்தம், ஜீசஸோட ரத்தம்டா, அந்த ரத்தம் வந்து ட்ரை, அதனால தான் இந்த சர்ச்சுக்கு வந்து இப்படி ஒரு பேர் வந்துச்சு, ஒரு ஹோலி லேண்ட்லேருந்து வந்த பிளட்டை இங்கே வச்சுருக்கோம் அப்படின்ட்டு. ட்ரையாக தான் இருந்துச்சு அந்த பிளட்டு. அதுக்கப்புறம் வருஷம் போக போக கொஞ்சம் லிக்விட் ஆகிடுச்சு. நான் என்ன பண்ணலான்னுக்கன்னா கியூவில் போயிட்டு அந்த பிளட்டை தொட்டு கும்பலான்னு வந்திருக்கேன், நீயும் வேணா என் கூட ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்க ரே வரமாட்டேன் வந்து சொல்லுவான். சொல்லிட்டு வெளில போய் உட்காந்துப்பான். உட்காரும் போது அங்கே ஜிம்மி கிராஸ் பண்ணுவார், அந்த மிக்கெட் குள்ளமாக இருக்கிறவர். இவன் ஹாய் வந்து சொல்லுவான். அவர் எந்த ரெஸ்பான்ஸும் காமிக்காமல் அப்படியே போனோன்னு எனக்கு வந்து ட்ராப் ஆகும், என்னடா இது இப்படி இருக்கானே அப்படின்னா அந்த ஒரு மூட் ஸ்விங் ஆகும். பக்கத்தில் வேறு ஒரு நாயை ஒருத்தர் வச்சுருப்பார். அந்த நாய் வந்து முகம்லாம் ஒரு மாதிரி சொறி பிடிச்ச மாதிரி டல்லாக இருக்க மாதிரி இருக்கும், இருந்தாலும் அவர் தடவி கொடுத்து வச்சுட்டு இருப்பார். அப்புறம் இப்படி எதிர்த்த மாதிரி பார்த்தா பேரண்ட்ஸை அவங்களோட 2 குழந்தைங்களை கூப்பிட்டு வருவாங்க. அந்த பசங்க எகிரி குதிச்சுட்டு வரும். அந்த குழந்தைங்களை பார்த்தோன்னா என்னுடைய ஃப்ளாஷ்பேக் வரும். என்னென்னா, லண்டனில் என்னுடைய ஃபஸ்ட்டு அசைன்மெண்ட்டே வந்து கென் தான் இவனை இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணார் இந்த ஹிட்மேன் ஜாபுக்கு, காசு கொடுத்தா கொலை பண்ணுறதுக்கு. ஒரு ப்ரீஸ்ட்டை சாவடிக்கு தான் போயிருப்பாங்க. பாவம் மன்னிப்பு கொடுத்துட்ருப்பாரு. அந்த பாதிரியார் எதிர்த்த மாதிரியே தான் வந்து உட்காந்துருப்பான். அவர் கேட்பார், என்ன பாவம் பண்ணப்பா அப்படின்ட்டு. நான் கொலை பண்ண ஃபாதர்னு வந்து சொல்லுவான். எதுக்கு பண்ணேன், பணத்துக்கு தான், கோவம் இல்லை மற்ற காரணம் எதுவும் கிடையாது, ஜஸ்ட் மணிக்காக தான். யாரை பண்ணேன்னு வந்து கேட்பார். அப்போது உங்களை தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை டப்புன்னு சொல்லுவான். சுட்டவுன்னா அவர் என்ன பண்ணுவார், அந்த மேடை மாதிரி இருக்கிறதுலேருந்து எந்திரிச்சு வருவார் பாவ மன்னிப்பு இதில். அந்த திரையெல்லாம் தாண்டி நடந்து வரும்போது அவர் முதுகில் வேற டப்புன்னு வந்து சொல்லுவான். சுட்டா அவர் வந்து த லிட்டில் பாய் அப்படின்னு சொல்லிட்டே கீழே விடுவார். லிட்டில் பாய்னு ஏன் சொன்னார்னா, அவர் எதிர்த்த மாதிரி ஒரு சின்ன பையன், அவன் பிரார்த்தனை பண்ணி இருந்திருப்பான் கையில் பேப்பர் வச்சுக்கிட்டு. இவரை சுட்டு அந்த தோட்டா அவர் முதுகு தொலைச்சிட்டு அவன் மண்டையை பொழந்துட்டு அப்படியே வந்து இவர் கீழே விழுந்திருப்பார். அந்த லிட்டில் பாய்னா அந்த சின்ன பையனும் அப்படியே விழுந்துருவான். இது உனக்கு மனசில் பெரிய பாதிப்பு உண்டாகிருக்கு. அதனால தான் ஸ்டார்டிங்கில் கூட கென் வந்து எது பண்ணிட்டு இங்கே வந்தான்னு உனக்கு ஞாபகம் இருக்கா, அது ஞாபகப்படுத்தணும் வந்து கேட்க அவன் பாத்ரூமில் போய் அந்த கில்ட் உணர்வில் ஃபீல் பண்ணது. அந்த ஃபாதரை சாவடிக்கு தான் வந்தாங்க, இப்போ சின்ன பையனை வேறு சாவடிச்சிட்டான்ல. அந்த இதில் தான் ஹாரி வந்து நீ லண்டன்லாம் இருக்க தேவையில்ல, சீக்கிரம் நீ வந்து ப்ரூக்ஸ் கிளம்ப, நீங்கள் 2 பேரும் அப்படின்னு வந்து துரத்தி அமைச்சது. இப்போ அந்த லிட்டில் பாய் வேறு என்ன எழுதி வச்சுருப்பானா, அந்த சாமிக்கிட்ட பிரார்த்தனை பண்ணுற அந்த பேப்பரில் பேட், அதாவது பீயிங் சேடு, அவன் ரொம்ப சோகமாக இருக்கான், பீயிங் மூடி, எதுவுமே வந்து வெளியில் டிஸ்க்ளோஸ் பண்ணாமல் அப்படியே இருக்குது, பீயிங் பேட் அட் மேக்ஸ், இந்த மாதிரி விஷயத்துலலாம் என்னை மாற்று கடவுளே அப்படின்னு வந்து எழுதி வச்சுருப்பான். அதை பார்த்தோன்னு வருத்தமாக இருக்கும். ஒரு 6 வயசு இருக்கக்கூடிய ஒரு சின்ன பையன், அவன் இவ்வளோ கனவோடு வந்திருப்பான், அவனை நம்ம போட்டுமே அப்படின்ற கில்ட் உணர்வு எனக்கு ஞாபகம் வரும். அந்த குழந்தைங்கள அப்பா அம்மா கூப்பிட்டு போகிறத பார்த்து அதே சோகத்தில் இவன் திரும்ப வந்து இவர்கிட்ட பேச போவான், கென் கிட்ட. கென் வந்து சில பிக்சர்ஸ் எல்லாம் காமிப்பார், ஜட்ஜ்மெண்ட் டே பிக்சர்ஸ். அந்த செவுத்துலலாம் அங்கங்கே வச்சுருப்பாங்க, பாவ மன்னிப்பு, அதாவது செத்ததுக்கப்புறம் நரகத்துக்கு போகிறது, பாவ புண்ணிய கணக்கு.
நம்ம பண்ண பாவத்தை கால்குலேட் பண்ணி நரகத்துக்கு போனால் என்ன இருக்கும், சொர்க்கத்துக்கு போனால் என்ன இருக்கும், எது பண்ணால் சொர்க்கத்துக்கு போகும், இந்த மாதிரிலாம் பிக்சர்ஸ். நரகத்தில் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் இருக்கும், தோலெல்லாம் உரிச்சு அப்படியே அதை பிச்சு எடுக்கிற மாதிரியான பிக்சர்ஸ், அதை பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கும். அந்த நரகத்தில் வந்து சட்டியில் போட்டு வறுக்கிறது, இதெல்லாம் பார்க்கும்போது இவன் வந்து கேட்பான், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கே, எல்லா பிக்சர்ஸ்லையும் இது கொஞ்சம் நல்லா இருக்கே அப்படின்னு வந்து கேட்பான். என்ன பிக்சர்ஸ்னால் ப்ரொகலரி அப்படின்ற மாதிரியான ஒரு இது. அதாவது அது வந்து நரகமும் கிடையாது, சொர்க்கமும் கிடையாது. நரகத்துலேருந்து சொர்க்கத்துக்கு மோட்சத்துக்கு போகிறதுக்கு கொஞ்சம் வாஷ் பண்ணி அந்த சோலை வந்து அமுச்சு வைக்கிறதுக்கான ஒரு பகுதி. அது கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து இவன் சொல்லுவான். ரே சொல்லி முடிச்சதுக்கப்புறம் ரேவும் சரி கென்னும் சரி தனியாக உட்காந்து பேச ஆரம்பிப்பாங்க. நீங்கள் இதெல்லாம் நம்புறீங்களா அப்படின்னு கேட்டால், அதை பற்றிலாம் எனக்கு பெருசாக நம்பிக்கை கிடையாது. ஆனால் சின்ன வயசில் நமக்கு என்ன சொல்லி வளர்க்குறாங்களோ நல்ல விஷயங்கள், அதைப்படி தான் நம்ம வாழணும்னு நினைக்கிறோம். எப்படி நம்ம பெருசானா கூட நல்லது பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு வந்து கென் வந்து சொல்லுவார். அப்புறம் ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா, ஒரு லேடி வந்து வயசானவங்க, அவங்க பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணிட்டு ஷாப்பை விட்டு வீட்டுக்கு போகணுன்னு நினைக்கிறாங்க. அப்போ நமக்கு என்ன தோணும், நல்லது பண்ணணும்னு தோணும். அட்லீஸ்ட் அவங்க பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் அவங்க வீட்டில் எடுத்துகிட்டு போய் கொடுத்து அப்படி வந்து ஹெல்ப் பண்ணலனா கூட அந்த கடையில் டோரை ஓப்பன் பண்ணி நீங்கள் போங்க அப்படின்னு வழி விடணும் இல்லையா, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அதாவது பண்ணணும்னு தோணுதில்ல. இதெல்லாம் காரணம் சின்ன வயசுலேயே நம்ம கிடைக்கிற அந்த நல்ல நல்ல விஷயங்கள் தான். அதை நான் எப்படியாவது என் ஜாப்லேயும் வந்து நான் பண்ணணும் தான் முயற்சி பண்ணுறேன். நான் ஹிட்மேனாக இருந்து கொலை பண்ணால் கூட நான் இது வரைக்கும் கொண்டவங்க எவனும் நல்லவங்கலாம் கிடையாது, எல்லோரும் கேவலமானவங்க தான், ஒருத்தன் தவிர. அதுதான் எனக்கு இப்போ வரைக்கும் உறுத்திட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவார். அது ரே கேட்பான், யார் அப்படின்னா டேனின்ற ஒரு நபரை இவர் கொலை பண்ண போயிருக்காரு. ஷூட் பண்ணும்போது அவனுடைய பிரதர் ஒரு லாலிபாப் மேனா, அதாவது லாலிபாப் மேன்னா சின்ன பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போவாங்க இல்லையா, அந்த ரோட் கிராஸ் பண்ணும்போது அவங்களுக்கு டிராஃபிக் போலீஸ் மாதிரி இல்லைனா கூட ஒரு ஸ்டாப்பு இந்த மாதிரிலாம் ஸ்டிக்கை வச்சுட்டு வண்டியை நிறுத்தி இதெல்லாம் பண்ணிட்டு குழந்தைங்களை கைட் பண்ணுறக்கூடிய ஒரு நபர். அந்த ஒரு லாலிபாப் மேலே தான் இருந்திருக்காரு டேனியோட பிரதர். அவன் அவங்க பிரதரை சாவடிக்க வரானே அப்படின்ட்டு எதிர்த்து வந்திருக்கான். யாரை, கென்ன. பாட்டிலோடு வந்தவுடனே அவர் என்ன பண்ணிருக்காரு, அவனை சுட்டது மட்டும் இல்லாமல் அந்த பிரதரையும் வந்து போட்டு தள்ளிருக்காரு லாலிபாப் மேனை. அதுதான் எனக்கு கொஞ்சம் உறுத்தலாக இருக்குன்னா, அதுக்கு இவன் சொல்லுவான், ரே அதை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ண தேவையில்ல, அவர் வெறும் கையோடு வந்திருந்தால் பரவாயில்ல, அவர் கையில் பாட்டிலோடு வந்திருக்காரு, இட்ஸ் அ வெப்பன். அவரை நீங்கள் அடிக்கலைன்னா சாகடிக்கலைன்னா அவர் உங்களை வந்து சாகடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும்ல அப்படின்னா இருக்கலாம். ஆனால் அது மனசு கேட்கல. மனசுக்கு என்ன தோணும், அவனை சாகடிக்க வந்ததுனால இன்னசென்ட்டான இவன் வந்து உள்ளே பூந்து இவனையும் நம்ம சாகடிக்க வேண்டிய ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு அதுதான் உறுத்துது. அப்படின்னும் போது ஐயோ, அவர் தான் வெறுக்கையோடு வரல அப்படின்னா, வெறுங்கையில் வரலன்னா என்ன, இப்போது கராத்தே தெரிஞ்சிருந்தனா அதுவும் வெப்பன் மாதிரி தானே, சும்மா கையை வச்சு கூட பண்ணுறது அப்படின்னும் போது இவன் சொல்ல வேண்டிய பாயிண்ட்டை அவர் வந்து புரிஞ்சிக்கலன்றதை நினச்சி இவன் ஃபீல் பண்ணுவான். நீங்கள் என்ன சொன்னீங்க, லாலிபாப் மேன் தான் சொன்னீங்க, லாலிபாப் மேனுக்கு எப்படி கராத்தே தெரிஞ்சிருக்கும், இப்போ எதுக்கு சம்மந்தம் அதெல்லாம் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு, நான் சொல்கிறது புரிஞ்சுக்கோங்க, உங்கள் கேஸில் நீங்கள் ஃபீல் பண்ண தேவையில்லை, என் கேஸில் தான் உண்மையாகவே நான் ஃபீல் பண்ணோம். ஏன்னா நான் ப்ரீஸ்ட்டை கொண்டுட்டேன், சும்மா இருந்த வெறுங்கையோடு இருந்த அந்த குழந்தை அது கொன்னல, அது பெரிய பாவம். ஏன்னா அவன் திரும்ப வரப்போகிறதில்ல, நான் ப்ரூக்ஸில் இருந்தால் மட்டும் அதை மறக்க போகிறதில்ல, எங்கே போனாலும் அது என்னை சுற்றி தான் அடிக்க போகுது, நான் செத்தாக மட்டும்தான் அது என்னை விட்டு போகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது, அதுக்காகலாம் நீ சாகணும்னு நினைக்காதரா அப்படின்னு இவர் வந்து அவனுக்கு அட்வைஸ் பண்ணுவார். இவன் அழுவான், தேம்பிட்டும் அந்த குழந்தைங்க வந்து இப்படி பண்ணிட்டேனே, வெறுங்கையோ சும்மா இருந்த குழந்தை இப்படி பண்ணிட்டேனே அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணுவான். ஃபீல் பண்ணிட்டு அப்புறம் ராத்திரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா கென் வந்து வெயிட் பண்ணுவார், ஹாரி கிட்டேருந்து ஃபோன் கால் இன்றைக்கி நைட் வரப்போதில்ல அப்படின்ட்டு. இவன் ட்ரெஸ் எல்லாம் மாட்டிட்டு அவன் கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்கணும்னு சொல்லி க்ளாயை பார்க்க போயிடுவான். அவள் தான் டேட்டிங் கொடுத்துருக்காள் என்ன. இவன் போனதுக்கப்புறம் ஒரு பாரில் உட்காந்து க்ளாயும் வருவா, இவனும் உட்காந்துட்டு இருப்பான். அவன் வந்து தம் அடிச்சு எதிர்த்து டேபிள் பக்கத்து டேபிளில் ஒருத்தங்க வந்துருப்பாங்க, அவங்க பக்கம் ஊதிட்டு இருப்பான். அந்த டேபிளில் ஒரு ஆளும் அவங்க ஒய்ஃபும் இருந்திருப்பாங்க, அவங்க காண்டில் இருப்பாங்க, என்னடா அந்த பொம்பளை இப்படி வந்து பண்ணுதேன்ட்டு. ஆனால் க்ளாய் வந்து அவங்ககிட்ட பேசும்போது, சொல்லு பிரேக் பண்ணுவா, நீ என்ன தான் வேலை செய்கிற சொல்லு அப்படின்னும் போது அவன் சொல்லுவான், ஆமாம் நான் வந்து அவனை ஒரு ஹிட்மேனை கொலை பண்ணுறது தான் என் வேலை, எதுக்கு, பணத்துக்கு. யார் நீ கொலை பண்ணியிருக்க அப்படின்னா ப்ரீஸ்ட்டு இப்போதைக்கு அவன் ப்ரீஸ்ட்டு அப்புறம் சின்ன பையனை கொலை பண்ணிருக்கான், காசு வருது அப்படின்னு கேட்டால், ப்ரீஸ்ட்டு கொண்டதுக்கு நல்ல காசு வந்துச்சு, குழந்தைய கொண்டதுக்கு தான் கஷ்டம் தான் வந்துச்சு அப்படின்னு வந்து சொல்ல, என்னை பார்த்தா அப்படி தெரியுது அப்படின்னு வந்து கேட்பான். நீ வந்து குழந்தைங்களை கொள்றவன் மட்டும் தெரியுது அப்படின் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரி நீ என்ன பண்ணுற அப்படின்னு வந்து அவளை கேட்டால், நான் வந்து கொக்கைன் விற்கிறேன், இந்த சரக்கு ட்ரக்கெல்லாம் விற்கிற ஒரு பொண்ணுன்னு வந்து சொல்லுவேன். யார்கிட்ட வைப்பேன்னா அந்த யூனிட் சினிமா யூனிட்லாம் இருக்குல்ல, அவங்ககிட்டே வந்து சேல்ஸ் பண்ணுவோம் போல். என்னை பார்த்தா அப்படி தெரியுதானா ஆமான்னு தான் இவன் வந்து சொல்லுவான். அதான் மைக்ரோவன்ற மாதிரி தான் தெரியுதுன்னும் போது, பெல்ஜியம் பற்றி என்ன நினைக்கிறேன், இந்த கண்ட்ரியை பற்றி கேட்டேன்னா, இங்கே நிறையா வந்து சைல்டு அப்யூஸு மர்டர் இதெல்லாம் நடக்குதில்ல அப்படின்னு அவன் சொல்லும் போது, ஏன் காமெடியாக எதுவுமே வந்து சொல்ல மாட்டியா அப்படின்னு கேட்பா. அப்போது ரே வந்து சொல்லுவான், காமெடியா, பெல்ஜியமில் 2 விஷயம் ஃபேமஸ்ஸு, ஒன்று சாக்லேட், இன்னொன்று சைல்டு அப்யூஸு. இந்த சாக்லேட் அவங்க இன்வெர்ட் பண்ணதுக்கான ரீசனே சைல்டு அப்யூஸ்க்கு தான் என்ன அப்படின்னு வந்து சொல்ல, அது ஒரு ஜோக் மாதிரி வந்து சொல்லும் போது, ஐயோ அது ஜோக் மாதிரிலாம் அவன் நினச்சிட்டு, என் ஃப்ரெண்டை கூட இப்படி தான் வந்து மர்டர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவாள்.
இவனுக்கு கஷ்டமாக போயிடும். ஐயோ சாரி இந்த ஜோக் இப்போ வந்து நான் சொன்னதுக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது அவள் திரும்ப வந்து அவனே கலாய்ப்பான். என் ஃப்ரெண்டெல்லாம் யாரும் பண்ணல, வேற ஒருத்தங்களை தான் கொலை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் நான் அப்படி சொன்னால் நீ எப்படி ரியாக்ட் ஆகிறேன்னு பார்க்கணும்னு நினச்சேன். பரவாயில்ல நல்லாவே ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரெஸ்ட் ரூம் போவாள். போகும்போது இவங்க பக்கத்து டேபிளில் 2 பேர் உட்காந்துருந்தாங்கல்ல, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும். இவர் தம்மா அந்த பக்கம் ஊதிட்டு இருந்தால அவன் வந்து புலம்புவான், அன்பிலீவபிள் அப்படின்னு சொல்லுவான். இவனுக்கு யாரை பார்த்து இப்போ அன்பிலீவபிள் பண்ணேன்னு அவங்ககிட்ட கேட்பான் ரே. அவர் திரும்பி இங்கே தான் நான் சொல்லிட்டு இருந்தேன், பின்ன என் கேர்ள் ஃப்ரெண்டு பக்கம் இந்த பக்கம் தம் வச்சு ஊதிட்டு இருந்தா அப்படின்னு வந்து சொல்ல, இப்போ இவன் வந்து மனசுக்குள்ளே ஓடும். அன்பிலீவபிள் சொல்லி அவன் பாஸ் பண்ணுறான், அதாவது நிறுத்தினாங்க. அவன் அடுத்த வார்த்தை எதுனா வந்து பேசினான்னா பழுக்குன்னு ஒன்று வைக்கணும், அவன் வந்து பேசலனாலும் அவன் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி இவன் இதில் இருப்பான். அவங்க வேறு தொடர்ந்து பேசிகிட்டே இருக்காரா, உடனே எந்திரிச்சு இவன் வந்து அவரை இது வந்து தம் அடிக்கிறதுக்கான செக்ஷன் தானே அப்படின்னா அதுக்காக எங்கள் மூஞ்சிலே வந்து ஊதுவாளாவ அப்படின்னு சொல்லும் போது பழுக்குன்னு வந்து இவன் வைப்பான் ரே அந்த ஆளை. அவனை காப்பாற்றா அவங்க கேர்ள் ஃப்ரெண்டு வேற பாட்டில் எடுத்து அடிக்க வரும்போது ஓ வெப்பன் அது வந்து அவளையும் வந்து டொப்புன்னு அடிச்சுட்டு இவன் நிற்க க்ளாய் வந்துடுவா ரெஸ்ட் ரூம் போனவன் வந்துட்டு என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்கேருந்து பார்லேருந்து வெளில கூப்பிட்டு போவா. இவன் சொல்லுவான், ஏய் சாரி நான் ஆக்சுவலாக பொம்பளைங்க மேலெலாம் கை வைக்கிற ஆள் கிடையாது, பட் அவள் ஷி வாஸ் ஹேண்ட்லிங் வெப்பனை வச்சு நம்மளை அடிக்கிறத நம்ம செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக பண்ணேன், மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படிங்கும் போது நான் ஒரு ஃபோன் கால் பண்ணோம் அப்படின்னு அவள் சொல்லுவாள். ஓ அவள் தானா, அப்போ என்கிட்ட வந்து இதுக்கப்புறம் எதுவும் கிடையாதா அப்படின்னும் போது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவா, இவளுடைய ஹோட்டலுக்கு வந்து கூப்பிட்டு போய் இவன் தங்குற இடத்துக்கு வந்து அவனை கூப்பிட்டு போயிடுவான். இங்கே போகும்போது ஃபோன் கால் வந்து கென்னுக்கு வரும், ஹாரி கிட்ட இருந்து. அந்த அவங்களுடைய ரூமில் கென் அட்டன் பண்ணுவார். ஹாரி கேட்பார் கென் கிட்ட, இவன் ரே என்ன பண்ணுறான் அப்படின்ட்டு. அவன் இங்கே இல்லை, கேர்ள் ஃப்ரெண்டோட டேட்டிங் பண்ணுறான், சொல்ல முடியுமா? அவர் சமாளிப்பார், பாத்ரூமில் இருக்கான் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணிட்டு இருக்கான், யூரினா டாய்லெட்டா எனக்கு எப்படி தெரியும், கதவு க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கான்ல. ஓகே அப்போ அவனை வந்து என்ன பண்ணுற, அவனை கொஞ்சம் ரூம் அந்த ட்ரெஸ் ரூம் வந்து வெளில வந்து கொஞ்சம் வெளில ½ hour எங்கன்னா அனுப்பு, அவனுக்கு எந்த டவுட்டும் வரக்கூடாது அப்படின்னா. ஏன்னா நான் சொல்கிறத செய் அப்படின்னு வந்து ஹாரி சொல்லுவார். உடனே கென் என்ன பண்ணுவான், அங்கே இல்லை கதவு திறக்கிற மாதிரி சும்மா சவுண்டு கேட்குற மாதிரி பண்ணிட்டு அப்புறம் ரே கிட்ட பேசுகிற மாதிரியே ஆக்ட் கொடுப்பாரு. ரே நீ ஒரு ½ hour கொஞ்சம் வெளில போயேன், எங்கே போகிறது, இந்த பவுலிங் எல்லாம் பண்ணுற மாதிரியான ஸ்பாட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வைப்பார். உடனே ரே அது ஹாரி நான் ரேவை வந்து அனுப்பிச்சிட்டேன், எங்கே அனுப்பிச்சேன், பவுலிங் போடுறதுக்கு தான். என்னது இது ப்ரூக்ஸில் தான் அந்த மாதிரி ஒரு ஸ்பாட்டே வந்து கிடையாது அப்படின்னா. கிடையாது, அவன் தேடுறன்னு வந்து போயிருக்கான், அவனுக்கு பில்டிங் எல்லாம் சுற்றி பார்க்குறது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே அது இருக்கட்டும், இப்போ அவன் வெளில போயிட்டானு ஒரு வாட்டி செக் பண்ண அப்படின்னும் போது கதவை திறந்து பார்க்குற மாதிரி ஆக்டிங் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிற மாதிரி க்ளோஸ் பண்ணி, ஆமாம் கன்ஃபார்மாக அவன் வெளில போயிட்டான், இப்போ பேசலாம். அங்கே தான் எதுவுமே கிடையாது அப்படின்னா அவனுக்கு பில்டிங்கெல்லாம் பிடிச்சிருக்கோ, பில்டிங்லாம் பிடிச்சிருக்கு. ஆமாம் அங்கே வந்து மிடிவல் பீரியட் 1100வது வருஷத்தில் இருக்கிற பில்டிங்ஸு, அந்த கெனால், அங்கே வந்து ஸ்வான் அந்த வாத்து அந்த தண்ணியில் போகிறது, இதெல்லாம் வந்து சூப்பராக தான் இருக்கும். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஹாரி கிட்ட கென் வந்து கேட்க, நான் 7 வயசு இருக்கும்போது அங்கே வந்திருக்கேன், இப்போ சாவறதுக்கு முன்னாடி அங்கே விசிட் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது அப்படின்னு வந்து சொல்ல, சூப்பர் எனக்கும் இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு, உனக்கு பிடிச்சது இருக்கட்டும், ரேக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு வந்து ஹாரி கேட்க, அவனுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லுவார். நேது பிடிக்கலையா, இப்படியாப்பட்ட இடம் வந்து பிடிக்கலையா? இல்லை ஆரம்பத்தில் பிடிக்கல, ஆரம்பத்தில் வந்து இந்த ரோட் சைடு ஆக்சுவலாக 7 வயசு வரும்போதெல்லாம் நீங்கள் இதை பார்த்துருக்க மாட்டேன், என்ட்ரன்ஸில் வந்து 2 ரோடு பிரிகிற மாதிரி இடம், இப்போ வந்து இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் மற்றபடி நீ சொன்னல அந்த கெனாலு பில்டிங்ஸு இதெல்லாம் வந்து இப்போவும் அப்படியே தான் இருக்குது, அப்படியே ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறாங்க, அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் ஒரு விஷயம் சொன்னான், என்ன சொன்னான் அப்படின்னு வந்து ஹாரி கேட்பான். அதுக்கு கென் சொல்லுவார், கென்னா நான் வந்து இப்போ கண்ணை திறந்துட்டு தான் இருக்கேன், முழிச்சுட்டு தான் இருக்கேன், ஆனால் இது கனவுக்குள்ளே இருக்க மாதிரி இருக்குது, ஒரு ஃபேரிடெயில் பிளேஸை பார்த்த மாதிரி இருக்குது, அதாவது தேவதை இந்த கதைகள்லாம் வருதுல்ல அது மாதிரியான உலகத்தில் நான் இருக்க மாதிரி இருக்குன்னு அவன் சொன்னான்னு சொல்லுவார். ஓ அப்படி சொன்னானா அப்படின்னு ஹாரி வந்து சந்தோஷப்படுவார். அப்புறம் கென்னா அவன் கெட்ட பையன்லாம் கிடையாது, இட்ஸ் குட் கிட் இல்லை, அதாவது ரே, அதனால தான் அவனுக்கு வந்து சாவு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும்னு நினச்சேன், அதுக்கு தான் ப்ரூக்ஸ் வந்து அனுப்பிச்சேன். பட்னா இவருக்கு புரியாது. இல்லை அவன் வந்து கொலை பண்ணால, ப்ரீஸ் சாவடிக்கும் போது அந்த பையனை சாவடிச்சான்ல, தப்பு. ஓகே அந்த அசைன்மெண்ட் அவன் வந்து ஒழுங்காக பண்ணல, அவனை கொண்டு வந்தது யார், நீ. அதனால் ஒன்று அவனை நம்ம சாவடிக்கணும், இல்லை அவனை கொண்டு வந்த ஆளை சாவடிக்கணும், எப்படி நீ அவனை சாவடிச்சிரு அப்படின்னு வந்து சொல்ல, இவர் வந்து யோசிச்சிட்டே இருப்பார். என்ன யோசிக்கிற, இஸ் குட் கிட் ஓகே, பட் என்ன பண்ணுறது, அஸ் பர் ரூல் நம்ம பிரின்சிபல் பிரகாரம் அவன் வந்து போட்டு தரணும். அவன் கடைசியாக வேறு ஒன்று சொன்னான்னு சொன்னேன், என்ன சொன்னால் மறுபடியும் சொல்லு அப்படின்னா அவர் சோகமாக சொல்லுவார், நான் கனவுல அதாவது கண்ணு முடிச்சுட்டு தான் இருக்கேன், ஆனால் கனவுல இருக்க மாதிரி சொன்னேன் அப்படின்ட்டு. நைஸ், நீ என்ன பண்ணுற, நாளைக்கு ஒரு 9 மணி போல் ஒரு அட்ரஸ் சொல்லுவார் ஹாரி, அதாவது 17வது நம்பரில் அங்கே யூரி அப்படின்ற ஒரு ஆள் இருப்பான், ராம் ஸ்ட்ரீட் ஏதோ ஒன்று சொல்லுவார், RAAM. ஸோ அந்த இடத்துக்கு போ, நான் சொன்னேன்னு சொல்லி அவன் உனக்கு கண்டு கொடுப்பான், அதை வச்சு 3-4 மணிக்குள்ளே முடிச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணு, அவனை சாவடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். சரின்னு சொல்லி இவரும் கால் வச்சு அந்த கால் கட் பண்ணிடுவார்.
இப்போது கென்னுக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும், என்னடா இது நம்ம கையாலே இவன் வந்து சாவடிக்க சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இவர் பாருக்கு போயிடுவார் சரக்கு அடிக்கிறதுக்கு கென்னு. ஆனால் நம்ம ரே என்ன பண்ணுவோம், அவங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்டு க்ளாயோட அவருடைய ரூமில் 2 பேரும் கட்டி பிடிச்சி பெரட்டிட்டு இருப்பாங்க. பெரலும் போது யாரோ ஒரு நபர் வந்து ரேயோட தலையில் துப்பாக்கி வைப்பாங்க. யாருன்னு வந்து இவன் எந்திரிச்சா க்ளாயோட பாய் ஃப்ரெண்டு. அவன் அப்படி தான் சொல்லுவான், யாருண்ணா நீ என் கேர்ள் ஃப்ரெண்டோட இங்கே வந்து ஜாலியாக இருக்க, ஃபக் பண்ண பார்க்குறேன் அப்படின்னா, நான் இன்னும் ஃபக்கெல்லாம் பண்ணலடா, அவளை கூட கேட்டுக்கோ, நான் ஜஸ்ட் இப்போ கட்டி பிடிச்சி இப்போ தான் ஆரம்பித்தேன் அப்படின்னு வந்து சொல்ல, எந்த ஊருக்காரன் அப்படின்னா இவன் வந்து அயர்லாண்டு ஒரிஜினலி அப்படின்னு வந்து சொல்லுவான். சொன்னதுக்கப்புறம் விடு அப்படின்னு வந்து இவன் நிற்க க்ளாய் கிட்ட வந்து இவன் சொல்லுவான், ஏய் யார் நீ இவன் அப்படின்னு வந்து ரே கேட்க, அவன் என் பாய் ஃப்ரெண்டாக இருந்தான் அப்படின்னும் போது உடனே இவன் டக்குன்னு ஏமாற்றி அந்த நபர்கிட்ட வந்து ஃபோனை அது துப்பாக்கி வந்து பிடிங்கிடுவான். பிடுங்கோன்னே க்ளாயோட பாய் ஃப்ரெண்டாக இருந்தான்னு சொல்கிறான்ல, அவன் வந்து மொட்டை அடிச்சுட்டு இருப்பான். அதை இவன் துப்பாக்கி பிடிங்கிட்டு அவனை வந்து கலாய்ப்பான், ஏன்டா டே ஸ்கின் ஹெட்ஸு, நீங்கள் என்னதான் இருந்தாலும் கடைசியில் ஒரு கேம் மாதிரி பொட்டை மாதிரி சில விஷயம் வந்து பண்ணி துப்பாக்கி வச்செல்லாம் வந்து மிரட்டுறீங்களா, நீங்களாம் திருந்தவே மாட்டீங்களா அப்படின்னு வந்து பிடிங்கி அந்த துப்பாக்கி வச்சு இது பண்ணும்போது அவன் பயப்படவே மாட்டான். அவனுடைய பேர் எரிக். ஆக்சுவலாக அவன் பயப்படாமல் கத்தி எடுப்பான். கத்தி எடுத்தால் க்ளாய் வந்து சொல்லுவாள், ஆக்சுவலாக அந்த துப்பாக்கியில் வந்து தோட்டா கிடையாது, அந்த தைரியத்தில் தான் இவன் வந்து இது பண்ணுறான். அப்போ என்ன தான் இருக்குன்னா பிளாங்க்ஸ் தான் இருக்குது. டப்புனு வந்து சுட்டு பார்ப்பான், தோட்டா இருக்காது, வெறும் சத்தம் தான் வந்து கேட்கும், அந்த பவுடர் மட்டும்தான் இருக்கும். அது தெரிஞ்ச உடனே இவன் வேறு எரிக்கு இப்போ கத்தியோட வந்து இவனை இது பண்ண பார்ப்பான், குத்த பார்ப்பான். இவன் வந்து துப்பாக்கி எடுத்து அந்த எரிக்கோட கண்ணு பக்கத்துலேயே வந்து சுடுவான். அந்த பிளாங்காக இருந்தால் கூட அந்த கண்ணை வந்து அஃபெக்ட் பண்ணும், இவ்வளோ பக்கத்தில் வந்து சுட்டதுனால. அவன் கண்ணை பொத்திக்கிட்டு க்ளாய் என்னை வந்து எப்படியாவது ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும் வந்து கத்த, என்ன தாண்டி இங்கே நடக்குது அப்படின்னு வந்து ரே கேட்கும்போது அவள் சொல்லுவாள், ஆக்சுவலாக டூரிஸ்டெல்லாம் நாங்கள் வந்து திருடுவோம் அவங்ககிட்ட இருந்து. ஓ அப்போ என்னை ஏமாற்றி தான் இங்கே கூப்பிட்டு வந்து என்கிட்ட திருட பார்த்தியா அப்படின்னா, அதெல்லாம் கிடையவே கிடையாது, இன்றைக்கி எரிக்க நான் இங்கே வரவே சொல்ல அவனுக்கு காலே பண்ணல, நான் அவனாக தான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இவன் ஃபீல் பண்ணுவான், இத்தனை நாள் நான் வந்து செக்ஸ் கூட பண்ணல, சரி ஜாலியாக இருக்கலாம்னு வந்து பார்த்தா இப்படி வந்து பண்ணிட்டியே, இன்றைக்கி நைட் எனக்கு வேஸ்ட் ஆகிடுச்சு, என்னை ஏமாற்றிட்டு அப்படின்னு வந்து சொல்ல, இன்றைக்கி நைட்டெல்லாம் உனக்கு வேஸ்ட் ஆகாது, நீ வேணா இங்கேயே தங்கு, என்ன ஒன்று எரிக்க நான் கூப்பிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு எப்போ ரிட்டர்ன் ஆகும்னு எனக்கு தெரில அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிஸ்ஸை கொடுத்துட்டு அவள் அங்கேருந்து போவாள் எரிக்க கூப்பிட்டு. ரே டிசப்பாயின்மெண்ட்டில் உட்காந்துட்டு இருப்பான். அப்படியே அவள் ரூமெல்லாம் சுற்றி பார்ப்பான். பார்த்தா அவகிட்ட ட்ரக்ஸ் எல்லாம் உண்மை, அவள் சொன்னதெல்லாம் உண்மை தான், ட்ரக்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருப்பா, ட்ரக்ஸ் வியாபாரம் பண்ணுறவ தான், உண்மையாகவே இவங்ககிட்ட திருடணும்னு அவன் நினைக்கல. ஆனால் இப்போ எதிர்பார்க்காத விதமாக தான் எரிக்கு அங்கே வந்து என்ட்ரி கொடுத்துருக்கான். ஸோ அவங்க ட்ரக்கெல்லாம் எடுத்துகிட்டு இருப்பான். இந்த ட்ரக்கோடு என்ன பண்ணுவான், கென்னை மீட் பண்ணலான்ட்டு ரே வந்து போவான். கென் இப்போ அப்செட்டில் இருக்காரு, ஏன்னா ஹாரி வந்து ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காருல, நாளைக்கு போய் கண்ணை வாங்கிட்டு அவன் வந்து சுற்று ரேவை சுற்றுன்ட்டு. அந்த குழப்பத்தில் இவர் வந்து பாரில் சரக்கு அடிச்சுட்டு இருப்பார். அந்த சரக்கு ஊற்றி கொடுக்குறவன் வந்து ஒரு மாதிரி பார்ப்பான். இவர் திட்டுவார், என்னடா பிரச்சனை உனக்கு, ஊற்றி கொடுக்குறவனுக்கு அப்படின்னு வந்து அவர் கேட்க, அவர் வந்து எனக்கு பிரச்சனை கிடையாது, 20 நிமிஷத்தில் நீ 4 பீர் அடிச்சிருக்க, உனக்கு தான் ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன் அப்படின்னும் போது, ஆமாம் எனக்கு தான் பிரச்சனை அப்படின்னு வந்து அவர் பீர் அடிக்கும் போது அங்கே ஜிம்மி வருவான், அந்த குள்ளமாக இருக்கிறவர். வந்தால் அவர் வந்து ஒரு அழகான பொண்ணு கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி ஒன்று பக்கத்தில் வச்சுட்டு இருப்பார். அது அப்படியே நடந்து போவோம். போனவுடனே இவர் கேட்பார் ஜிம்மிக்கிட்ட, கென்ன உன் கேர்ள் ஃப்ரெண்டு சூப்பராக இருக்குது அப்படின்னா, அவன் கேர்ள் ஃப்ரெண்டு நல்லா ப்ராஸ்டியூட்டா ப்ரூக்ஸில் இப்படியெல்லாம் பொண்ணுங்க கிடைக்கிறாங்கன்னா தேடினா கிடைப்பாங்க, எங்கள் ப்ராத்தில் சூப்பராக தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பான். சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே ரே வேறு என்ட்ரி கொடுத்துருவான். கென் கிட்ட சொல்லுவான், கென் எனக்கு 2 விஷயம் எனக்கு நடந்தது, ரொம்ப எக்ஸ்ட்ரீம் வைலன்ஸான விஷயம். ஒன்று, என் கேர்ள் ஃப்ரெண்டும் நானும் வந்து அங்கங்கே டச் பண்ணிவிட்டோம், அவன் என் பெண்ணிஸை டச் பண்ணோம், நான் அங்கே கீழே வந்து தடவினேன், அது ஒரு வைலண்ட்டு. இன்னொரு விஷயம் வந்து அவளுடைய பாய் ஃப்ரெண்ட் ஒன்று வந்தால் அவன் கண்ணில் வந்து நான் சுட்டேன், அது ஒரு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது கொஞ்சம் டைம் ஆகும், நான் அப்புறம் வந்து உனக்கு நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அப்புறம் எனக்கு அங்கே வந்து ட்ரக்ஸ் எல்லாம் கிடச்சிது, ஒரு 5 கிராமுக்கு கொக்கைன்ஸு, அதில் ஒரு 4 கிராம் நானே வந்து எடுத்து யூஸ் பண்ணிட்டேன், ஹார்ட் வேறு பட்டு நடிச்சிட்ருக்கு, நான் கொலாப்ஸ் ஆகி கீழே விழுந்தனா கூட டாக்டர்கிட்ட நீ சொல்லணும்ல, அதுக்காக தான் இப்போ ஒன்று சொல்கிறேன், ஆனால் 1 கிராம் என்கிட்ட வந்துருக்கு அப்படின்னு சொல்லுவான். சரி அது இடறா அப்படின்னு வந்து கென் வந்து கேட்பார். அந்த டைமில் இவரை நோட் பண்ணிடுவான். ரே வந்து ஜிம்மியை நோட் பண்ணிட்டு அவர்கிட்ட போய் கேட்பான், நீ நான் ஹாய் சொன்னேன், என்ன ஹாய் சொல்ல அப்படின்னு வந்து கேட்டால், இல்லை நான் ட்ராங்குலைசர் யூஸ் பண்ணேன், அதை ட்ரக் மாதிரி பெயின் கில்லர் மாதிரி ஒன்று இவ தான் கொடுத்துருப்பா க்ளாயே அந்த ஜிம்மிக்கு, அதை யூஸ் பண்ணதுனால அன்றைக்கி நான் வந்து ஒழுங்காக இதில் இல்லை, அதனால தான் உனக்கு ஹாய் சொல்ல முடியல அப்படின்னு வந்து சொல்ல, இதனோட சூப்பரான ஃபிகர்லாம் நீ வந்து வச்சிருக்க அப்படின் போது ஆமாம் அப்படின்னு பேசுவான் ஜிம்மி. எல்லாம் இவங்கெல்லாம் ரூம்குள்ளே போவாங்க, அதாவது ஜிம்மி, ரே, கென்னு, ஜிம்மி கூட்டு வந்த ஒரு பொம்பளை, இன்னொரு பொம்பளை வேறு கருப்பான கலரில் அங்கே வந்து இருப்பாள். அவள் யாருன்னு கூட எனக்கு வந்து தெரியாது. ரே வந்து கென்கிட்ட சொல்லுவான், இவன் யாருன்னு கூட தெரியல, நடுவில் வந்து நம்ம கூட ஜாலியாக இருக்காளே அப்படின்னு வந்து சொல்லிட்டு, இந்த மாதிரி ஒரு ரூம் தான் ஹாரி நமக்கு புக் பண்ணியிருக்கணும், 5 ஸ்டார் ஹோட்டலு ப்ராஸ்டியூட்டோட ஜாலியாக என்ன புக் பண்ணி கொடுத்துருக்கேன் நம்ம மொக்கையா அப்படின்னு வந்து சொல்லி இவங்க என்ஜாய்மெண்ட்டில் இருக்கும்போது
அப்படியே கொக்கைன், அந்த 1 கிராம் கொக்கைன் அப்படியே வந்து ஒவ்வொன்றா வந்து எல்லோரும் உறிஞ்சி போதையில் வந்து இருப்பாங்க. ஜிம்மி வந்து சொல்லுவான், எனக்கு ரொம்ப பெரிய வார் வரப்போகுதுன்னு தோணுது அப்படின்னு சொல்லுவான். சொல்லிட்டு அது வெள்ளைக்காரங்களுக்கும் கருப்பாக இருக்கிறவங்களுக்கு தான். ஆனால் இந்த சமயத்தில் யூனிஃபார்ம் இந்த போருக்கு எதுவும் தேவைப்பட போகிறதில்ல. ஏன்னா அது அப்போவே டிசைட் பண்ண தான், வெள்ளையாக இருக்கணும் வெள்ளை, கருப்பாக இருக்கணும் கருப்பு, இதுக்கு என்ன யூனிஃபார்ம் அப்படின்னு சொல்ல, நான் வந்து கருப்பாக இருக்கிறவங்க சைட்லேருந்து தான் சண்டை போட போகிறேன் அப்படின்னு வந்து ரே சொல்லுவான். அதாவது பாகிஸ்தானிஸ் இவங்க வந்து பிளாக் சைடில் வந்து சண்டை போடுவாங்க, வியட்நாமிஸ் அவங்க பிளாக் சைட்லேருந்து தான் சண்டை போடுவாங்க. அப்போ நான் வியட்நாமிஸ் கூட தான் சேர்ந்து நான் பிளாக் சைடில் இருந்து நான் சப்போர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா, அதெல்லாம் வேலைக்கே ஆகாது, நீ வெள்ளையாளும் கூட தான் இருக்கணும் அப்படின்னு வந்து இவன் சொல்லுவான் ஜிம்மி. நான் அப்புறம் பிளாக் மிக்கெட்ஸு ஒயிட் மிக்கெட்ஸு இவங்களுக்குள்ளேயும் கூட தான் சண்டை நடக்குமா அப்படின்னு வந்து ரே கேட்க, கண்டிப்பாக அப்படி தான் நடக்கும், கொஞ்சம் இமேஜின் பண்ணிப்பாரு, நான் பிளாக் மிக்கெட்ஸ் கூட எப்படிலாம் சண்டை போடணும், ஐயோ அவங்கள பார்த்தா எனக்கு வெறுப்பாக இருக்கிற மாதிரி அவன் வந்து பேசுவான், ஒரு ரேசிஸ்ட் மாதிரி இனவெறி பிடிச்ச மாதிரி இவங்க வந்து பேச, அது கென் வந்து சொல்லுவார், என் ஒய்ஃபும் பிளாக் தான், ஆனால் அவன் இப்போ இல்லை, வெள்ளையாக இருக்கிறவன் வந்து அவளை சாவடிச்சிட்டான், சாவடிச்சோன்னா பிடிச்சிட்டிங்களா அப்படின்னு வந்து ஜிம்மி வந்து கேட்க, அதுக்கு என் ஃப்ரெண்டு தான் ஹெல்ப் பண்ணான், அந்த ஃப்ரெண்டு யாருன்னு எனக்கு தெரியுமே அப்படின்னு வந்து ரே சொல்லுவான். ஏன்னா அது வந்து ஹேரியாக தான் இருக்குன்றது அவன் வந்து சொல்ல, ஆமாம் அது ஹேரி தான் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கான். இந்த சமயத்தில் நீ சொல்லு, நான் யாருக்கு சப்போர்ட் பண்ணணும், நான் வெள்ளை சைட்லேருந்து சண்டை போடணுமா இல்லை வந்து கருப்பாளுக்கிட்டேருந்து சண்டை போடணுமா அப்படின்னு வந்து கேட்க, இப்போ ஜிம்மியே குழம்பிடுவான். கென் உன் மனசாட்சிக்கு என்ன தோணுதோ அவங்க சைட்லேருந்து நீ சண்டை போடு அப்படின்ட்டு சொல்லுவான். ஆக்சுவலாக அதுக்கு அர்த்தம் என்னன்னா, கென் வந்து இப்போ குழப்பத்தில் இருக்கார், ஹேரி சொன்னதை கேட்டு ரேவை சாவடிக்கணுமா இல்லை ரேவை மன்னிச்சு விட்டு ஹேரிக்கு எதிர்த்து நிற்கணுமா அப்படின்ட்டு, அது உன் மனசாட்சிக்கு என்ன தோணுதோ அதை செய்யணும் வந்து இப்போது அதுதான் ஹிண்ட்டாக டேரக்டர் வந்து அங்கே சொல்கிறாரு. ஸோ ஜிம்மியெல்லாம் இப்படி சொல்ல, அப்படியே இவங்க என்ன பண்ணுவாங்க, ஜிம்மி வேறு பயங்கர மூடில் இருப்பான், அவன் மறுபடியும் அந்த ட்ரக் எடுத்து அப்படியே வந்து சாப்பிட்லான்னு வந்து பார்க்கும்போது, இவன் ரே என்ன பண்ணுவான்னா ஏதோ கராத்தே பண்ணுற மாதிரி அப்படியே வந்து டப்புன்னு அந்த ஜிம்மியோட கழுத்துலேயே வந்து ஒரு தட்டு தட்டிட்டு ஊன்னு வச்சுட்டு, இது கராத்தேடா மிக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிடுவான், அவர் மயங்கி வந்துடுவார். இவங்க போவாங்க. காலையில் இப்போது கென் என்ன பண்ணுவார்னா 9 மணிக்கெல்லாம் அந்த ஸ்பாட்டில் போய் துப்பாக்கி வாங்கிக்கணும் வந்து சொல்லிட்டார் இல்லையா ஹேரி, அதுக்கு கிளம்பிடுவார். இவன் ரே மட்டும் அப்படியே படுத்த படுக்கையிலே அழுதுட்டு இருப்பான், அவன் கண்ணிலேருந்து கண்ணீர் துளி தான் வந்து தெரியும். இவர் கென் என்ன பண்ணுவார்னா அந்த ஸ்பாட்டுக்கு போவார், அந்த 17 ஒரு நம்பர், அந்த இது வந்து காலிங் பெல்லாம் அடிச்சுட்டு உள்ளெல்லாம் போனால் அங்கே யூரின்ற ஒரு நபர் இருப்பார், அவர் வந்து இந்த துப்பாக்கிஸ் எல்லாம் டிஸ்பிளே வைப்பார், வச்சோன்னே இவர் ஒரு துப்பாக்கி வந்து செலக்ட் பண்ணிப்பார், செலக்ட் பண்ணால் அதில் சைலன்சரும் யூஸ் பண்ணிக்கோ, அது தேவைப்படும் அப்படின்னு வந்து சொல்ல, ஏன்னா அங்கே சத்தம்லாம் வரக்கூடாது, மேக்ஸிமம் நீங்கள் பார்க்கில் சாவடிச்சா உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஏன் அப்படின்னு வந்து கென் வந்து கேட்க, அந்த யூரி சொல்லுவான், அங்கே வந்து என்க்ளோவ் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவார். என்க்ளோவ் எனக்கு புரியல அப்படின்னு வந்து கேட்டால், ஆக்சுவலாக ஜபபீடமெல்லாம் இருக்கு இல்லையா, சாமியெல்லாம் வைக்கிறதுக்கான ஒரு ஸ்பாட்டெல்லாம் இருந்ததுன்னா ஒரு சாதாரண செவர்லேயே கொஞ்சம் கூலாக வந்து எடுத்து இப்படி வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம சுட்டுட்டு அங்கே மறையிறதுக்கான வசதி அங்கே இருக்கும். என்க்ளோவ் அது தெரியல உனக்கு, அது எப்படி சொல்லுவாங்க, ஆக்சுவலாக அந்த சந்து பொந்து அதான் எனக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக அவரை சுற்றுவல்ல, அதுதான் உங்கள் பாஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு அப்படின்னா நான் கண்டிப்பாக சுற்றுவேன் அப்படின்னு தான் இவர் சொல்லுவார் கென்னை. சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவார்னா போவார் இவனை சொல்கிறதுக்காக நம்ம ரேவை தேடி போனால் அங்கே ஹோட்டலில் அந்த லேடி மரியா இருக்காங்களா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, மிஸ்டர் பிளேக்கின்னு வந்து கூப்பிடுவாங்க, ஏன்னா இவனுடைய ஒரிஜினல் பேரில் அங்கே வந்து ரெஜிஸ்டர் ஆகல, கென் அப்படி தான் கூப்பிடுவாங்க. உங்கள் ஃப்ரெண்டு வந்து இன்றைக்கி ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணார், அவர் இங்கே இல்லை, ஏன் என்னாச்சு, எப்படி பிஹேவ் பண்ணாருன்னா, நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா, உங்களுக்கு பையன் குழந்தை வேணுமா பொண்ணு பிறக்கணுமா அப்படின்னு வந்து கேட்டார், நான் எது பிறந்தாலும் பரவாயில்ல ஆரோக்கியமாக இருந்தால் போதும் அப்படின்னும் போது, இந்தாங்க பணத்தை பிடிங்கன்னு சொல்லி ஒரு 200 யூரோ வந்து என்கிட்ட கொடுத்தாரு. ஐ திங்க் அவர்கிட்ட இருந்த பணமே அதுதான் நினைக்கிறேன், அவங்க பிறந்தவொன்னே அது கொடுன்னு வந்து என்கிட்ட கொடுத்த மாதிரி கொடுத்தாரு, எனக்கு அது வச்சுக்கணும்னு விருப்பம் இல்லை, அவர்கிட்டே நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுறீங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு வந்து அந்த அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ணுவாள். இப்போ அவர் எங்கே இருப்பாருன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அவர் ஏதோ பார்க்குக்கு போகிறேன்னு சொன்னார் அப்படின்னு அந்த லேடி சொல்லுவாங்க. சொன்ன உடனே இப்போது கென் என்ன பண்ணுவார்னா பார்க்குக்கு போவார், ரே அங்கே இருக்கான்னு. ரே வந்து அவன் ஒரு தூரத்தில் ஒரு பெஞ்சில் வந்து உட்காந்துட்டு இருப்பான் சோகமாக. இவர் இங்கேருந்தே சுடலான்னு வந்து பார்ப்பாரு, சரி பக்கத்தில் போய் ஷூட் பண்ணலான்னு அந்த சைலன்சர்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே நடந்து வருவார் துப்பாக்கியோட. வந்தால் இவரை சுடலான்னு வந்து வைக்கும் போது, அவன் தலையில் சுடலான்னு வந்து பார்க்கும்போது ரேவே துப்பாக்கி எடுத்து அவன் தலையில் வச்சுப்பான் சூசைட் பண்ணிக்க. இவர் வந்து இன்னொரு ரே அப்படின்னு வந்து ஸ்டாப் பண்ணுவார். இவன் உடனே அலறி வச்சுட்டு இருந்திருப்பான், யாரா பின்னாடி இருந்து கத்துறதுன்ட்டு. உடனே நீ என்ன எங்கே பண்ணிட்டு இருக்க அப்படின்னு வந்து அவரு அவனை கேட்க, அவன் இவரை பார்த்து கேட்பான், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஓ என்னை சுடலான்னு பார்த்தீங்களா பின்னாடி வந்து அப்படின்ட்டு. இல்லை ரே, சரி நம்ம இங்கே பேசிக்க வேணாவா, நம்ம தனியாக போய் பேசலாம் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு அவன் கையில் இருக்கிற துப்பாக்கியை வாங்கிப்பார். வாங்கிட்டு இது என்ன சைலன்சர் அப்படின்லாம் வந்து அவன் கேட்பான். அப்போ சொல்லுவார், இல்லை இது தேவைப்படும் அப்படின்னா நீ சாகக்கூடாது, அதனால தான் உன் துப்பாக்கியை கொடுன்னு சொல்லிட்டு கென் என்ன பண்ணுவார், ரேவோட துப்பாக்கி வாங்கி வச்சுப்பார். அது எப்படி
நான் என்னை சுட்டுக்கிட்டாலும் தப்பு, நீ மட்டும் என்ன சுடலாமா, இது மட்டும் ஃபேர் அப்படின்னா, இல்லை இப்போ யாருமே யாரையும் சுட வேணாம் தான் நான் வந்து சொல்கிறேன், நீ இன்னும் வாழணும். அவன் ஃபீல் பண்ணுவான், எனக்கு இன்னும் கில்ட்டாக இருக்குது, அந்த சின்ன பையன் நான் சுட்டது வந்து எனக்கு அவனை திருப்பி எப்படி கொண்டு வர முடியும், அதனால தான் நான் வந்து என்ன நானே சாகடிச்சுக்கணும்னு பார்க்குறேன்னா, உன்னை சாகடிச்சிக்கிறதுன்றது வந்து ஒரு தீர்வு வந்து கிடையாது. உன்னால் கண்டிப்பாக அவனையும் வந்து கொண்டு வர முடியாது. அதுக்கு பெட்டர் நீ என்ன பண்ணலாம், நல்லா வாழ்ந்து இன்னும் ஒரு குழந்தைய வந்து நீ காப்பாற்றலாம். அதுக்கு நான் என்ன பண்ணணும், நான் என்ன டாக்டர் ஆக முடியும், என்னால் வந்து எக்ஸாம் கூட எழுத முடியாதுன்னு ஒவ்வொன்று விடுவான். அப்படி இல்லை தான் நீ நல்லது செய்ய நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ஹாரி வந்து எனக்கு சொன்னான், இந்த மாதிரி ஒரு பிளேஸுக்கு வந்து எதுக்கு அமைச்சிருக்கானா, உன்னை வந்து சாகடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஹாப்பியான ஒரு ஃபீல் கொடுக்கணும், ஒரு ட்ரீம் லைக் இது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ப்ரூக்ஸ்க்கு வந்து அமைச்சிருக்கேன். நேற்று இந்த இடம் எனக்கு ஹாப்பியாக கொடுக்குது அப்படின்னு வந்து அவன் சொல்ல, மேபி சீப்பாக இருக்குன்னு கூட அவன் அமுச்சு வச்சிருக்கலாம் அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு, கொஞ்சம் காசு இவனுக்கு கொடுத்துட்டு என்ன பண்ணுவார்னா, ரேவை வந்து ட்ரெயின் ஏற்றி அமுச்சு விட பார்ப்பார். நீ கிளம்பு, எங்கே போகிறேன்னு கூட எனக்கு சொல்ல தேவையில்ல, எங்கன்னா ஒரு இடத்துக்கு போ, ஒரு 7 வருஷம் புது லாங்குவேஜ் எதுனா கற்றுக்கிட்டு அங்கே வந்து நீ இருக்கப்பாரு, லண்டனுக்கே போட்ட அப்படின்னு வந்து சொல்லுவான். அங்கே போனால் செத்துருவேன் லூஸே, நீ வேற எங்கன்னா போ அப்படின்னு வந்து சொல்ல, சரி ஓகே. அப்புறம் நீ எப்போ போகிற இங்கிலாந்துக்கு அப்படின்னு வந்து அவன் கேட்பான். நான் இன்னும் ஒரு 2 ஹவர்ஸில் கிளம்பிடுவேன் அப்படின்னு வந்து கென் சொல்லுவார் ரே கிட்ட. போய் நான் ஹாரியை பார்த்து பேசணும், அவனை புரிய வைக்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் போது, நீ ஒன்றும் கவலைப்படாத, ரே சொல்லுவான், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எப்படியும் அவன் வந்து சூசைட் பண்ணிக்கிற கேஸ் தான் அப்படின்னு சொல்லுங்கள். என்னடா அப்போ போய் கூட எங்கன்னா சாவதான் போறிய அப்படின்னா, என்ன ஆக போகிறேன்னு எனக்கே தெரில அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவான். அவன் அப்படி சொல்கிறதுக்கான ரீசன் என்னன்னா, ஒரு 7 வருஷத்தில் ஒரு லாங்குவேஜை கற்றுக்கலான்னு சொல்கிறீங்களா, அந்த குழந்தைக்கு 7 கூட ஆகலை, அந்த பையனை சாவடிச்சா பாவியாச்சு என்ன அப்படின்னு சொல்ல, அதுக்குள்ளே ட்ரெயின் வந்து கிளம்பிடும். கிளம்பினோடனே கென் என்ன பண்ணுவான், இவருக்கு ஃபோன் பண்ணுவான், ஹாரிக்கு ஃபோன் பண்ணிவிட்டு காமிப்பான் அந்த சவுண்டு கேட்குறது அந்த ஃபோன்லேயே. இப்போ உங்களுக்கு ட்ரெயின் சத்தம் கேட்கும்ல உனக்கு ஹாரி, அந்த ட்ரெயினில் தான் இவன் வந்து போகிறான் ரே, அவன் நான் சாகடிக்கலாம், அவன் உயிரோடு விட்டுட்டேன், உனக்கு இது வந்து பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும், ஆனால் நான் எங்கே இருக்கேன்னு உனக்கு ஹோட்டல் லொக்கேஷன் தெரியும்ல, அந்த இடத்துல நான் வெயிட் பண்ணுறேன், வேணா நான் வந்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிட்டு போயிடுவாப்புல. அப்போ தான் ஹாரியை ஃபஸ்ட்டு காமிப்பாங்க. ஹாரியை காமிச்சோன்னே ஹாரி இந்த விஷயம் கேட்டு அந்த ஃபோனை டொப்புன்னு போட்டு அடிப்பார். அவங்க வீட்டில் ஒய்ஃப் பதறி அடிச்சுட்டு வந்து, அது உயிரில்லாத ஃபக்கிங் ஆப்ஜெக்ட்னு வந்து சொல்லுவாள். சொன்ன உடனே நீயும் தாண்டி உயிரில்லாத ஃபக்கிங் ஆப்ஜெக்ட் அப்படின்னு வந்து இவர் அவங்க ஒய்ஃபை திட்டிடுவார். திட்டினோன்னா அவங்க அப்செட் ஆகிடுவாங்க. அப்செட் ஆனோடனே இவர் என்ன பண்ணுவார், நார்மலாக போய் பேசுவார், சாரி நான் அப்செட்டாக இருந்தேன், அதனால தான் நான் அப்படி வந்து திட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க பசங்கிட்ட என்ன சொல்லுவார், அப்பா வந்து பெல்ஜியம் போகிறேன், ப்ரூக்ஸ் வந்து போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் கிட்டையும் சொல்லுவாங்க, நீங்கள் பிரச்சனைலாம் பண்ணிக்காதீங்க, அம்மா கிட்ட வந்து ஒழுங்காக இருந்துக்கணும்னு. அவங்க ஒய்ஃப் கேட்பாங்க, என்ன ஆச்சு, ஃபோனில் எதுனா பிரச்சனையா, இல்லை கென் தான் பிரச்சனை பண்ணுறான், அவர் உயிரோடு திருப்பி கூட்டு வந்துடுவல அப்படின்னா அப்படின்னு அவன் வந்து சொல்லுவான். அதாவது அவன் வந்து இப்போது பழிவாங்க தான் போகிறான். ஒன்று இவர் சொன்னதை கேட்டு கென் வந்து ரேவை காலி பண்ணிடணும், பண்ணாதனால இப்போ என்ன பண்ணுறாரு, இவர் வந்து ப்ரூக்ஸுக்கு வந்து கென்னை காலி பண்ணணுன்ட்டு அப்படியே கோபம் வருவார். வந்து இவன் யூரி துப்பாக்கியெல்லாம் டிஸ்பிளே பண்ணி வச்சுருப்பான், அவர்கிட்ட வந்து போன உடனே அந்த இடத்துல இவருடைய பாய் ஃப்ரெண்டு க்ளோயோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா எரிக், அவன் கண்ணில் கட்டெல்லாம் போட்டு வர உட்காந்துட்டு இருப்பான். அவனை கண்டு போயிருக்கும் இந்த பிளாங்க்ஸ் சுட்டத்தில், அந்த கட்டோட உட்காந்துட்டு இருப்பான். அந்த இடத்துல இவர் வந்து வருவார், ஹாரி வந்து துப்பாக்கி வாங்க வருவார் யூரிக்கிட்ட. அவன் துப்பாக்கி டிஸ்பிளே எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து அப்படியே டப்படப்படன்னு ஃபயர் பண்ணுற மாதிரி பெரிய துப்பாக்கியாக இருக்கும். அவர் கலாய்ப்பார் யூரியை பார்த்து, என்ன யூரி நான் லாஸ் ஏஞ்சல்ஸ்லேருந்து வந்திருக்கேன்னா, ஒரே ரவுண்டில் வண்டியில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு 20 கருப்பாளுங்க 10 சின்ன பசங்க எல்லாரையும் போட்டு தள்ளுறதுக்கு நார்மல் பர்சனை சாவடிக்கிற நார்மல் துப்பாக்கி எனக்கு கொடுத்தா போதும் அப்படின்னா, நீங்கள் இதை ட்ரை பண்ண வந்து கொடுக்கும்போது அவர் சொல்லுவார், நான் அப்போவே வந்து நினச்சேன் கென் வந்து அந்த பையனை சாகடிக்க மாட்டார் அப்படின்ட்டு. அந்த என்க்ளேவ் இந்த மாதிரி விஷயம்லாம் நான் பேசும் கூட அவர் கண்ணை பார்க்கும்போது வேலைக்கு ஆகலன்னு வந்து தோணுச்சுங்க. அது என்க்ளேவ் எனக்கு புரியல அப்படின்னா, சரி விடுங்க அதெல்லாம் விடுங்க, உங்களுக்கு வந்து டம் வேணுமான்னு வந்து கேட்பான். டம்மா புரியலன்னா தோட்டா, அந்த இந்த தோட்டாலாம் போட்டு சுட்டிங்கன்னா அப்படியே மண்டெல்லாம் பொழந்துடும், அந்த மாதிரி வேணுமா அப்படின்னா சரி ஓகே நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு வந்து அதை எடுத்துப்பார் ஹாரி. அப்போது இவ்வளோ நேரம் இந்த டைம் ஆகுதுல்ல இவங்க டீல் முடிக்க, இவன் எரிக்கு வந்து பார்த்தோன்னா மதர் ஃபக்கர் வந்து திட்டுவான். ஹாரி காண்டாயிரும், அவன் என்கிட்ட பேசுகிறான் அப்படின்னா, இல்லை அவன் வந்து நீ தேடிட்டு இருக்கல்ல ரே, அவன் தான் இவன் கண்ணில் வேற கைவரிசை காமிச்சிருக்கான், அவன் பிளாங்கை வச்சு சுட்டிருக்கான் அப்படின் போது அவன் சொல்லுவான், எரிக்கு ஆமாம் என்னை வந்து சுட்டான், டாக்டர்கிட்ட செக்அப் பண்ணால் எனக்கு இந்த கண்ணுக்கு அப்புறம் பார்க்க முடியாது, பார்வை போச்சுன்னு வந்து சொல்லிட்டாரு, அவனை எப்படியாவது சாவடிக்கணும் அப்படின்னும் போது அப்போது இவர் வந்து சொல்லுவார், நீ என்னடா பண்ண அவன்கிட்ட அப்படின்னா, நாங்கள் யூஸ்வலாக டூரிஸ்ட்டுக்கிட்டலாம் வந்து திருட பார்ப்போம், அப்படி தான் வந்து நான் போனேன் அப்படின்னும் போது, இங்கே பாரு நீ ராப் பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு தோட்டாவோட நீ போகணும், துப்பாக்கியில் தோட்டா இல்லை அப்படின்னும் போது நீ உஷாராக இருந்திருக்கணும், அதை பிடுங்கி அவன் வந்து திருப்பி சுடும் போது நீ தூரமாவது இருந்திருக்கணும், நீ பக்கத்தில் அவன் கண்ணை வச்சுட்டு இருந்தால் அவன் சுட தான் செய்வான், இதில் உன் ஃபால்ட்டு தான் இருக்குடா, சும்மா கேம் மாதிரி பொட்டை மாதிரிலாம் வந்து பண்ணாது அப்படின்னு இவரும் அதை வந்து குத்தி காமிப்பார்.
காமிச்சோன்னே இவனுக்கு காண்டாக இப்படி வந்து இருக்க மாதிரி இருப்பான் எரிக்கு. யூரி வந்து கண்ட்ரோல் பண்ண பார்ப்பாரு. டேய் யார் எதில் நீ கோவப்படுறன்னு தெரியுது அப்படின்னு. நானாக இருந்தால் டென்ஷன் ஆக மாட்டேன், கொஞ்சம் அமைதியாரு. அப்போது எரிக்கு வந்து கேட்பான் டேரெக்டாக ஹாரிக்கிட்ட, அப்போ நீங்கள் அவனை சாவடிக்க போகிறது இல்லையா அப்படின்னா, நான் கண்டிப்பாக சாவடிப்பேன், ஆனால் நீ பண்ண ஃபால்ட்டுக்கெல்லாம் ரியாக்ட் ஆகாத, கொஞ்சம் பொறுமையாரு அப்படின்னு சொல்லிட்டு வரண்டா அப்படின்னு சொல்லி ஹாரி என்ன பண்ணுவார், அந்த துப்பாக்கியோட போவார் கோவமாக. போகும்போது பார்த்தா இவன் கென்னை தான் வந்து பார்க்க போகிறாரு. இந்த பேரலாக இந்த சிச்சுவேஷன், இந்த சம்பவம்லாம் நடக்கிற சமயத்திலே ரே வந்து ட்ரெயின் ஏறி போனால, அந்த ட்ரெயின் ரொம்ப தூரம்லாம் போயிருக்காரு. திடீர்னு ட்ரெயின் ஸ்டாப் ஆகும். என்னென்னு வந்து பார்த்தா ஒரு போலீஸ் வந்து ரேவை வந்து பிடிப்பார். கேட்பார், நீ ஐரிஷ்மேனா அப்படின்னு கேட்டால் ஆமான்னு வந்து ஒத்துக்கிட்டு கெனடியன் கிட்ட நீ தானே பிரச்சனை பண்ண அப்படின்னு வந்து கேட்பார். விஷயம் என்னென்னா, இவன் க்ளாயோட அன்றைக்கி ராத்திரி நைட்டு பார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேடி அவங்க ஹஸ்பண்டு தம் அடிச்சு அவங்க மூஞ்சில் புகைச்சதுக்கு அவங்க ஏதோ கேள்வி கேட்டாங்கன்னு சொல்லி போட்டு பழுக்குன்னு 2 பேரும் அடிச்சாங்கல்ல, அதுக்கு கேஸ் கொடுத்துருக்காங்க போல். அவங்க பிடிச்சிட்டாங்க. இவனை பிடிச்சி கெனடியனா இல்லை அப்படின்னு வந்து சொல்ல, அதுக்குள்ளே அந்த ஆள் இவன் தான் வந்து கை காமிச்சுவார். உடனே போலீஸ் கையில் விளங்க மாட்டே இவனை திருப்பி ப்ரூக்ஸ்கே வந்து கூப்பிட்டு போயிடுவாங்க. கூப்பிட்டு போனதுக்கப்புறம் க்ளாய் என்ன பண்ணுவா, பெயில் எடுத்து அவனை வந்து வெளில கொண்டு வருவாள். வெளில கொண்டு வந்ததுக்கப்புறம் இவங்க ப்ரூக்ஸ்லேயே தான் வந்திருப்பாங்க. இப்போ ஹாரி வேறு ப்ரூக்ஸ் வந்துட்டான்ல, இவருக்கு கென்னை தேடி. கென் வந்து ஹோட்டலில் இருக்க மாட்டார். அவர் ஹோட்டல் போகிற பாதியில் அந்த ஸ்கொயர் நகரில் நடுப்பகுதின்னு ஒன்று இருக்கும், ஆள் நடமாட்டுற இடம், அந்த இடத்துல வந்து உட்காந்துட்டு இருப்பார். இவன் அதை நோட் பண்ணுறான். அவர் பக்கத்துலேயே போய் உட்கார போவான். அங்கே வேறு பீர் வந்து சர்வ் பண்ண பார்ப்பாங்க. இவங்க சரக்கடிச்சிட்டே 2 பேரும் பேசும்போது அவர் சொல்லுவார், அந்த பையன் பாவம், அவனுக்கு ஒரு சான்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னா, அப்படிலாம் எதுக்கு சான்ஸ் கொடுக்கணும், அப்படிலாம் வந்து கொடுக்கக்கூடாதுல்ல அப்படின்னு வந்து இவன் வந்து பேச, இல்லை அவன் வந்து சைக்காலஜிக்கலாகவே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தான். அதாவது நரகம், சொர்க்கம், அதுக்கப்புறம் ப்ரொகுலரி, இதை பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தான் அப்படின்னு வந்து கேட்க, இங்கே பாரு கென், நான் அவங்ககிட்ட ஃபோன் பேசும்போது அவனை சாகடிக்குன்னு தான் சொன்னேன், அவன் கூட உட்காந்து சைக்கார்டிஸ்ட் மாதிரி பேசணும்னு நான் வந்து சொல்ல. இதே அந்த சிச்சுவேஷனில் நான் இருந்து ஒரு பையனை வந்து நான் தப்பாக வந்து கொண்டு இருந்தா, நான் என்னன்ட்டு செகண்ட் சான்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு மாட்டேன், அங்கேயே சுட்டு நான் வந்து செத்து போயிருப்பேன் அப்படின்னு வந்து சொல்ல, உன் கேஸ் வேறு, அவனுக்கு வந்து அவன் சேஞ்ச் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், அவனால் சேஞ்ச் ஆக முடியும் அப்படின்னா ஏன் என்னால் முடியாதா அப்படின்னு வந்து இவர் கேட்பார். உன்னால் முடியும், நீ வந்து ஒரு கண்ட்னா ஃபீமேலோட ஜெனிட்டல் பார்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இங்கே வந்து நம்ம ஸ்டூப்பிட்டான ஒரு பர்சன், நீ ஒரு முட்டா கூவ, சரியா? நீ வந்து ஏற்கனவே அப்படி தான், திரும்பவும் நீ என்ன ஆக போகிற, இன்னும் ஒரு மோசமான முட்டாக்கூவாக தான் நீ வந்து மாறுவ. ஆனால் அவன் அப்படி கிடையாது, அவன் நல்லவனாக மாறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் நீ இப்போவே ஒஸ்ட்டு, இன்னும் ஒஸ்ட்டாக தான் மாறுவ. அப்புறம் உன் பசங்களையும் வந்து ஒஸ்ட்டாக தானே வந்து மாற்றி வச்சிருக்க. அப்படிங்கும்போது இப்போ பசங்களை பற்றி எதுக்கு பேசுகிற, பேசின விஷயத்த நீ வந்து பின்வாங்க, தப்புன்னு சொல்லு அப்படின்னு வந்து சொல்ல, சரி அது வேணால் நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னும் போது, இப்போ இவங்க 2 பேருக்குள்ளேயே ஒரு கோவம் வரும். சரி என்னதான் விஷயம் அப்படின்னா, நான் வந்து அவனை சுட தான் வந்து போனேன், ஆனால் அவன் வந்து சூசைட் பண்ணிக்க வந்து பார்த்தான் அப்படின்னா, அட லூசு பையிலே பண்ணி வந்து தேவையில்லாத தப்பு பண்ணியிருக்க. ஒன்று அவனை சுட்டு செத்துருப்பான், அப்போ உனக்கு சுட வேண்டிய வேலை இருந்திருக்காது, உன்னுடைய பிரச்சனை போயிருக்கும், என்னுடைய ப்ராப்ளமும் சால்வ் ஆகிருக்கும், அந்த பையனுடைய ப்ராப்ளம் அதுவே தானே சால்வ் ஆகிருக்கும்னா அது சால்வ் ஆகிருக்காது, அதனால தான் நான் வந்து விட்டுட்டேன் அப்படின்னு வந்து சொல்ல, இங்கே பாரு ஹாரி, எப்படி நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை தான் நீ பண்ண போகிற. ஆனால் இந்த கூட்டத்தில் வச்சு நான் சாவடிக்க போகிறேன் அப்படின்னா நான் ஒன்றும் முட்டாள் கிடையாது, நீ சொல்கிற மாதிரி இங்கே வச்சு சாவடிக்க, வேறு இடத்துல தான் எங்கன்னா வந்து பண்ணணும் அப்படின் போது வா நம்ம அந்த பெல் டவருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கென் வந்து ஹாரியை கூப்பிட்டு போவார். 2 பேரும் போவாங்க. இப்போ அந்த பெல் டவருக்கு தான் இவன் ரேவும் சரி க்ளாயும் சரி அந்த இடத்துக்கே வருவாங்க. 2 பேரும் வந்து ரே வந்து சொல்லுவான் க்ளாய் கிட்ட, எனக்கு வந்து 2 நாளில் இங்கேருந்து கிளம்பிடுவேன், நான் இங்கேருந்து கிளம்பிடுவோம், நான் இங்கே இருக்க போகிறது இல்லையா, இங்கே எனக்கு யார் இருக்கா அப்படின்னு வந்து சொல்ல, அவள் வந்து கட்டி பிடிச்சிட்டு இங்கே உனக்கு கரகான ஒரு பொண்ணு இருக்கான்னு உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி கிஸ் அடிச்சுட்டு இருப்பாங்க. இவங்க கிஸ் அடிக்கும் போது அந்த சமயத்தில் தான் ஹாரியும் சரி கென்னும் சரி கிராஸ் பண்ணிட்டு போவாங்க. அவங்க நோட் பண்ணிருக்க மாட்டாங்க. இவங்க கிஸ் அடிச்சுட்டே வந்து உட்காந்துட்டு இருக்க கென்னு ஹாரி 2 பேரும் அந்த பெல் டவருக்கு வந்து போவாங்க. அந்த பெல் டவரில் என்ட்ரன்ஸில் வந்து இருக்கக்கூடிய அந்த கவுண்டர் ஆள் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆள் இல்லை, அவன் க்ளோஸ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவான். 7 மணிக்கே க்ளோஸ் ஆகிடுச்சுன்னு வந்து சொல்லுவான். கென் கேட்பார், என்னடா இது 7 மணிக்கெலாம் க்ளோஸ் ஆகாதே அப்படின்னு வந்து கேட்க, இல்லை நேற்று வந்து ஒரு ஆள் அமெரிக்கனுக்கு வந்து இங்கே ஹார்ட் அட்டாக் ஆகிடுச்சு, அதனால தான் இங்கே வந்து க்ளோஸ் அப்படின்னு வந்து கராராக வந்து சொல்லும் போது ஹாரி என்ன பண்ணுவார், ஒரு 100 யூரோ வந்து அவன் பாக்கெட்டில் சொருவார். இந்தா கமிஷன் மாதிரி வச்சுக்கோ, ஒரு 20 நிமிஷம் நாங்கள் மேலே போய் சில வேலை பண்ண வேண்டியதாக இருக்குது, வச்சுக்கோ அப்படின்னு வந்து சொன்னால், அவன் என்ன பண்ணுவான், அந்த காசு எடுத்து அவன் மூஞ்சிலே விட்டு எரிஞ்சு ஹாரி மூஞ்சிலே யாருக்கிட்ட அவன் டீல் பண்ணான்னு கூட தெரியல, அவன் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து நினைப்பான்ல, அவன் நெத்தியில் வந்து குத்தி காமிப்பான், இங்கே பாரு இங்கிலீஷ் மேன், இங்கே பாரு நான் சொல்கிறது புரியுதா, மண்டையில் ஏற்றிக்கோ, ஓகே இப்போ வந்து இங்கே பெல் டவர் க்ளோஸு, கிளம்பு அப்படின்னு வந்து சொல்ல
இவருக்கு கென்னுக்கு நல்லாவே தெரியும் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஹாரி சும்மாவாக இருப்பான். அந்த ஆளை இழுத்து போட்டு பொழுக்கு நடிச்சு உயிரோட இருக்கனா செத்தானா தெரியாது, சப்தமே வராமல் அப்படியே மூலையில் தள்ளி விட்டு அப்படியே இவங்க 2 பேர் மட்டும் மேலே கிளம்ப பார்ப்பாங்க. அந்த சமயத்தில் ஹாரி என்ன பண்ணுவான்னா அங்கே இருக்கக்கூடிய ரோப் மாதிரி இரும்புலேயே இருக்கிற மாதிரி இருக்குது, அது க்ளோஸ்டுன்ற மாதிரி வந்து எடுத்து மாட்டிடுவார். இவங்க மேலே போகும்போது யாரும் மேலே வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ட்டு. ஏன்னா அங்கே வந்து அந்த கவுண்டர்லேயும் ஆள் இல்லைல்ல. இதை எரிக்கு வந்து நோட் பண்ணிடுவான் இவங்க 2 பேரும் இப்போ மேலே போகிறாங்கன்றத. சரி அமைதியாக இருப்பான், எப்படியும் வந்து ஏதோ நடக்க போகுது, நம்ம வந்து ரேக்கு பாதிப்பு ஏற்படுத்தலனாலும் ஹாரி அதை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாருல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒத்த கண்ணோட இவன் வந்து அப்படியே அந்த இடத்துலேயே சுற்றிட்டு இருப்பான். ஸ்டெப்ஸில் வந்து ஏறி மேலே போயிடுவாங்க கென்னும் சரி ஹாரியும் சரி. அப்போது ஹாரியை வந்து கேட்பான், இந்த இடத்துல பெல்ஜியமில் போய் இப்படி ஒரு சிட்டி இருக்கே, அதனால தான் இங்கே ஆளுங்க கூட நிறைய பேர் விசிட் பண்ண மாட்டாங்க, இதே வேறு கண்ட்ரிலேருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆனால் ஒரு விஷயம், வேறு கண்ட்ரிலேருந்தால் நிறைய பேர் வந்திருப்பாங்க, இதுக்கான பாதுகாப்பு அங்கே கிடச்சிருக்காது, ரொம்ப ஸ்பாயில் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு வந்து நார்மலாக வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு அப்போது கென் சொல்லுவார், சரி நம்ம வந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு வந்து சொல்ல ஹாரி துப்பாக்கி எடுத்து சுடுறதுக்கான ரெடியாக இருப்பான். கென்கிட்டையும் துப்பாக்கி இருக்கும், ஆனால் அந்த துப்பாக்கி எடுத்து சுட மாட்டார். அவர் வந்து அப்படியே வந்து மேலே வச்சுருவார். வச்சுட்டு, இங்கே பாரு ஹாரி, நீ எனக்கு வந்து எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கேன், இவ்வளோ நாள் கூட நான் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன், நீ வந்து கொஞ்சம் ஒரு நேர்மையான ஒரு ஆள், அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒருங்கிணைச்சு சில விஷயம் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் அது, உன்னை எதிர்த்து எனக்கு சண்டை போட விருப்பம் இல்லை, நீ வேணா என்ன சுட்டுக்கோ அப்படின்னு வந்து ஒரு நிராயுதபாணியாக வந்து நிற்பார். ஆக்சுவலாக ஷூட் அவுட் மாதிரி நடக்கும் போல். இப்படி யாருன்னா வந்து அவங்க கேங்ஸ்டரில் தப்பு பண்ணால் 2 பேரும் மாற்றி துப்பாக்கி வச்சுப்பாங்க, சுட்டுக்கலாம். யார் ஃபஸ்ட்டு சுடுறாங்களோ அவங்களுக்கு வந்து சாவரமாக ஃபஸ்ட்டு போயிடுவான். அப்படி தான் இவன் ஹாரி என்ன நினைக்கிறான், இதுதான் வந்து கரெக்டான ஒரு இது, இப்போ நான் உனக்கு முன்னாடி எப்படியும் சுட்டுறதான் போகிறேன், நீ துப்பாக்கி எதிர்த்து இல்லை அப்படின்னா அவன் நிற்க ரெடியாகல ஒரு துப்பாக்கி ஓரமாக வச்சோன்னே, டேய் அகிம்சைன்ற பேரில் காந்தி மாதிரி என்னை இம்சை பண்ணாத அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதெல்லாம் அல்டிமேட்டான டைலாக். எனக்கு இதுதான் வழி, வேணா நான் சுட்டுக்கோ, அந்த சின்ன பையன் வாழணும், அவன் போட்டுமே அப்படின்னு சொல்ல வேறு வழி இல்லாமல் ஹாரி என்ன பண்ணுவான், கென்னோட காலில் மட்டும் சுடுவார். சும்மா விட்டுற முடியாதுல்ல. சரி அவன் விட்டுட்ட, சரி உன்னையும் அதுக்காக ஏதோ ஒன்று பண்ணோன்ட்டு துப்பாக்கி எடுத்து காலில் மட்டும் சுட்டு அப்படியே கைத்தாங்களாம் வந்து கூப்பிட்டு மறுபடியும் ஸ்டெப்ஸில் இறங்கி கீழே வருவாங்க. வந்துட்டு இருக்க சமயத்தில் கீழே வேறு இப்போ க்ளாயும் ரேவும் வேறு இருக்காங்கல்ல, ஜிம்மி அந்த இடத்துல க்ராஸ் பண்ணுவார், அந்த குள்ள மனுஷன். வந்தவுடனே ஜிம்மி கிட்ட வந்து இவன் என்ன பண்ணுவான், சாரி கேட்பான். ரே அன்றைக்கி வேறு கராத்தேன்ற மாதிரி ஷோல்டரில் ஒரு தட்டான்ல, சாரி அப்படின்னு சொல்லிட்டு உடனே 2 பேரும் வேறு சிரிப்பாங்க, க்ளாயும் ரேவும். ஜிம்மிக்கு ஒரு மாதிரி காண்டாக இருக்கும். அவர் வந்து சொல்லுவார், நீ சாரின்னு கேட்டால் கூட பரவாயில்லடா, சொல்லிட்டு சிரிக்கிற பற்றியா, அது என்னால் தாங்கிக்கவே முடியல அப்படின்னு வந்து, அப்போ எனக்கு கலாய்க்கிறல்ல அப்படின்னு வந்து சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவர் இங்கே எங்கேயோ லோக்கலில் ஷூட்டிங் நடக்க போகுது இன்றைக்கி நைட்டு அப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்து சொல்ல போப்பார். இவன் வேறு அவங்க கேர்ள் ஃப்ரெண்டு க்ளாய் கிட்ட வந்து சொல்லி கலாய்ப்பான், அன்றைக்கி வந்து ஒரே புலம்பல், ஆம்பளை மிக்கெட்ஸ், அதாவது ஒயிட் மிக்கெட்ஸு பிளாக் மிக்கெட்ஸு, இவங்களுக்குள்ள ஒரு சண்டை, உலகத்தில் வந்து வெள்ளை கருப்புக்கெல்லாம் சண்டை நடக்க போகுது, நான் அந்த சமயத்தில் ஒயிட் மிக்கெட் சைட் தான் நிப்பெல்லாம் புலம்பிட்டு தான், அது போதையில் நான் சொன்னப்பா அப்படின்னு வந்து ஜிம்மி வந்து சொல்ல, இன்றைக்கி ராத்திரி வந்து ஷூட்டிங் நடக்க போகுது இந்த பாயிண்ட், இந்த பில்டிங்கில், நீ வேணா வாய் அப்படி வந்து கூப்பிட, இல்லை நான் கொஞ்சம் ஹாப்பியாக சைலண்ட்டாக சில விஷயம் பண்ணுறதா இருக்கும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சொல்லிப்பாங்க. ஓகே ஆஃப்டர் லைஃப், அதுக்கப்புறம் வேணால் நம்ம எப்படின்னா பார்ப்போம், செத்ததுக்கப்புறமாவும் சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுவார். கிளம்பும்போது அந்த இடத்துல இவன் வந்துடுவான், அந்த ஒத்த கண்ணோட இருக்காங்க எரிக்கு, அவன் நோட் பண்ணுவான் இவங்க 2 பேரும் இங்கே நிற்கிறாங்க, ஆனால் மேலே வந்து ஹாரி கென்ன்ற நம்பரை கூப்பிட்டு போயிருக்காருன்னு சொல்லி இவன் முடிச்சு பார்ப்பான். க்ளாய் கூட கூப்பிடுவாப்பா, எங்கள் கூட வந்து உட்காரு வந்து சைகை காமிச்சா இவன் அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணாமல் ஓடி போய் அந்த கம்பி மாதிரி க்ளோஸ்டுன்னு வந்து போட்டு வச்சுருக்காங்க இல்லையா, அந்த ரிங் இரும்புது, அதை தாண்டி போய் ஸ்டெப்ஸில் ஏறி சொல்லுவான், மிஸ்டர் ஹாரின்னு வந்து கூப்பிடுவான். ஹாரிக்கு வந்து டவுட்டாக இருக்கும் யாராக இருக்குன்னு வந்து கேட்டால், அப்புறம் நான் தான் எரிக்குன்னு வந்து சொன்னோன்னே, ஓ அந்த கண்ணு தெரியாது கூப்பிட்டு பையனா அப்படின்னு வந்து கேட்டால், ஆமாம் என்ன விஷயம், நீங்கள் தேடிட்டு இருந்த ரே வந்து கீழே தான் இருக்கான், அவன் கேர்ள் ஃப்ரெண்டோட இந்த பெல்ட் அவருக்கு லெஃப்ட் சைடில் நீங்கள் வந்து பார்த்தா அவன் வந்து தெரியும் அப்படின்னு வந்து சொல்லுவான். சொன்ன உடனே கென் என்ன பண்ணுவார், ஹாரி வந்து பிடிச்சிப்பார். அதான் அவன் போயிட்டான்னு வந்து நினச்சி இப்போ வந்து நல்லபடியாக நடந்து வந்தியாரா, அவன் எந்த உணவு வெறித்தமாக மாறியா, வேணாம் அப்படின்னு வந்து பிடிக்க, இல்லை ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி என்ன பண்ணுவார், கென்னோட கழுத்தில் டப்புன்னு வந்து சுட்டுருவார். சுட்டுட்டு அப்படியே வந்து கீழே ஓடுவார், போய் எப்படியாவது வந்து ரே வந்து காலி பண்ணணும். இப்போது கென்னுக்கு என்ன பண்ணுறதுனே வந்து தெரியாது, நம்ம எப்படியாவது போய் அந்த சின்ன பையனை காப்பாற்றணும், வாழ வேண்டிய வயசு அப்படின்னு சொல்லி அப்படியே வந்து அவருடைய துப்பாக்கியை வந்து கையில் எடுத்துக்கிட்டு அப்படியே மேலே போவார். மேலே போய் கீழே பார்த்தா எதுவுமே தெரியாது, அந்த இடம் ஃபுல்லாக பனி மூட்டமாக இருக்க மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவர் பிரெட்டு நிறையா காலி ஆகிடுச்சுல, கண்ணெல்லாம் ஒரு மாதிரி மங்களாக தெரியும். ஸோ அவர் என்ன பண்ணுவார்னா பாக்கெட்டில் கையை வச்சு, அவர் ஏற்கனவே சில்லரிங்கை வச்சுருந்தார் இல்லையா, சென்ட்டு காசு யூரோ, அந்த காசு என்ன பண்ணுவார்
கொஞ்சம் கொஞ்சமாக மேலே இருந்தே செதற விடுவார். எல்லா ஜனங்களுடைய அட்டென்ஷனும் இங்கே கிடைக்கும். யாரும் மேலே இருந்து ஏதோ போடுறாங்க அப்படின்னு எல்லாரும் பார்ப்பாங்க. பார்த்தோன்னே அவர் என்ன பண்ணுவார்னா அந்த துப்பாக்கியை கோட்டுக்குள்ளே வச்சுட்டு அப்படியே மேலே இருந்து தொப்புன்னு கீழே விடுவார். விழுந்த உடனே பக்கத்துலேயே தான் ரேயும் க்ளாயும் இருப்பாங்க. ரே ஓடி வந்து பார்ப்பான். பார்த்தா கென்ன என்ன ஆச்சு அப்படின் போது ஹாரி இங்கே வந்துட்டான் அப்படின்னு சொல்லுவார். அவர் கையெல்லாம் வேறு துண்டு துண்டாக போயிருக்கும், அவ்வளோ செதறி கிடப்பார். என் துப்பாக்கி உள்ளே இருக்குது, எடுத்துக்கோ அப்படின்னா துப்பாக்கி வந்து உடஞ்சி தான் கிடக்கும். ஏன் துப்பாக்கி இங்கேன்னு வந்து கேட்பான். இவர் ஏற்கனவே வாங்கி வச்சார்ல, அது எப்படியோ வந்து ரூமில் தான் வச்சுருக்காரு. அவர் கேட்டவுடனே அவர் சொல்லுவார், நான் சாக போகிறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் செத்து போயிடுவார். இந்த சமயத்தில் ஹாரியும் ஓடி வந்துடுவான் துப்பாக்கியோட. எல்லா ஜனங்களும் கலைஞ்சு ஓடுவாங்க. ஹாரி வந்து இப்போது ரேவை வந்து சுட பார்ப்பான். ரே அந்த இடத்துல இருந்து அலறி அடிச்சுட்டு ஓடுவான், தப்பிச்சு போக பார்ப்பான். டப்புன்னு வந்து சேசிங் நடக்கும், சுட பார்ப்பாங்க. ரே எப்படியோ வந்து தப்பிச்சு அவனுடைய ஹோட்டலுக்கு வந்து கிளம்புவான். போகும்போதே அங்கே மரியா வந்து இருப்பாங்க, அந்த ஹோட்டலில் ஓனர் ரிசப்ஷனில் தானே எப்பவுமே இருப்பாங்க. அவங்ககிட்ட சொல்லுவான். அவங்க கேட்பாங்க, மிஸ்டர் பிளேக்கி வந்து சொன்னார் நீ இங்கேருந்து கிளம்பிட்டேன்னு வந்து சொன்னாங்களே அப்படின்னு கேட்டால், இல்லை நான் இங்கே தான் வந்துட்டேன், ரூம் சாவி சீக்கிரம் கூட அப்புறம் நீங்கள் இங்கே இருக்க தேவை உடனே கிளம்புங்க அப்படின்னா அவங்க புரியாது, சாவி மட்டும் கொடுப்பாங்க. இவன் மேலே போய் ஓப்பன் பண்ணி அந்த ரூமில் தேடி பார்ப்பான் துப்பாக்கி எங்கெல்லாம் இருக்கா அப்படின்ட்டு. அந்த ரூம்லேயே வந்து மிஸ்டர் கென் வந்து என்ன பண்ணுறப்பாரு, அவருடைய கடைசி ஆசை விருப்பம் எல்லாத்தையும் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுருப்பார். அது எதுவும் ஓப்பன் பண்ணி பார்க்கல கூட எனக்கு வந்து நேரம் இருக்காது. இவன் துப்பாக்கி மட்டும்தான் வந்து தேடி கையில் எடுத்துப்பான். அதுக்குள்ளே ஹாரியும் அங்கே வந்துடுவான். ஏன்னா அவங்ககிட்ட மேப் இருந்திருக்கும், அந்த ஹோட்டலுக்கான மேப்பு, எப்படி வரணும்னு வழி தெரிஞ்சு அப்படியே வந்து அங்கே லேடி மெரியா என்ன பண்ணுவா, வாசலே இருந்துட்டு அலோவ் பண்ண மாட்டான். நீங்கள் கன்று ட்ராப் பண்ணுங்கள், அப்புறம் வேணால் நான் அலோவ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் மேடம், நான் வந்து நல்லவனாக இருக்கணும்னு நினைக்கிறேன், அந்த குழந்தையோட உங்களை காலி பண்ணிட்டு நான் மேலே போகணுன்னு விருப்பப்படல அப்படின்னா, அதுக்குள்ளே இவன் ரே என்ன பண்ணுவான், அங்கேருந்தே பதுங்கி கையில் துப்பாக்கி வச்சுட்டு இங்கேருந்து பார்ப்பான். கீழே வேற ஹாரி வந்து மரியா கூட வந்து வாக்குவாதம் பண்ணிகிட்டு இருப்பான். மரியா வந்து அலோவே பண்ண மாட்டான். மேலேருந்து ரே வந்து சொல்லுவான் மரியா கிட்ட, நீங்கள் பாரு மரியா, நீ வந்து உடனே இங்கேருந்து போயிரு அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு ஹாரி, அவங்க இங்கேருந்து போகிற வரைக்கும் அவங்க எதுவுமே சொல்லக்கூடாது, நீ வந்து விட்டுறணும் அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஓகே, இந்த மரியா இங்கேருந்து அவள் வெளில போகிற வரைக்கும் நான் அவளை வந்து சுட மாட்டேன், அவள் போகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன், இஸ்பேர் நான் ப்ராமிஸ் பண்ணணும்னு சொல்ல, அவங்க வந்து டேய் இது ஏன் ஹோட்டல்ற, நான் ஏன்டா வெளில போனோம், நீ ஃபக் ஆஃப், நீ வெளில போட அப்படின்னு வந்து ஹாரியை வந்து சொல்லுவாங்க. சொல்லிட்டு அப்படியே போய் படிக்கட்டில் உட்காந்துப்பாங்க. இங்கே போனோன்னா மேலே போகணுன்னா என்னை தாண்டி தான் நீ போகணும், முதல்ல நீங்கள் 2 பேரும் துப்பாக்கியை வந்து போடுங்க, எதுக்கு சண்டை போட்டுக்க பார்க்குறீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஆனால் ரே என்ன சொல்லுவான், இது எப்படியாவது வந்து ஒரு சொல்யூஷன் பண்ணோன்னா ஒரு நாள் ஃபுல்லாக இங்கே நம்ம நின்றுட்டு இருக்க முடியாதுல்ல, நான் ஒன்று பண்ணுறேன் ஹாரி, இந்த ஜன்னல் வழியை நான் வந்து எகிரி குதிக்கிறேன், எகிரி குதிச்சோன்னா இங்கே ஒரு காவா இருக்குது, அந்த காவாவில் நான் வந்து அந்த பக்கம் வருவேன், நீயும் வந்து இந்த பில்டிங்லேருந்து வெளியில் வந்து என்னை வந்து சுடப்பாரு, அப்படி வேணால் நம்ம வந்து இது பண்ணலாம் அப்படின்னா, சரி ஓகே 1 2 3 சொன்ன உடனே 2 பேரும் ஓடலாம் அப்படின்னா 2 பேரும் அமைதியாக இருப்பாங்க. யார் 1 2 3 சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, என்ன இவங்க குழந்தை மாதிரி விளையாடுறாங்க அப்படின்னு மரியா வந்து நினைப்பா. சரி நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ரே என்ன பண்ணுவான், 1 2 3 கோ அப்படின்னு குடுன்னு ஓடி போய் அவன் வந்து மாடியிலேருந்து எகிரி குதிச்சு வந்து அந்த கெனாலில் குதிக்க பார்ப்பான். அங்கே ஒரு போட் போவோம், அதில் வந்து எகிரி குதிப்பான். இந்த பக்கம் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்தே ஹாரி என்ன பண்ணுவான், வந்து சுட பார்ப்பான். எகிரி குதிச்சு அந்த மொமெண்டமில் வந்து ரே கிட்ட இருந்த துப்பாக்கி வந்து அப்படியே கீழே விழுந்துடும். இப்போ அவன் துப்பாக்கி இல்லாமல் நிராயுதபாணியாக இருப்பான். ஹாரி வந்து டப்புன்னு அவனை சுட்டுருவான் நெஞ்சிலே ரேவை. அப்படி இருந்தும் அந்த கெனாலிருந்து எப்படியோ வந்து தப்பிச்சு அந்த போட்லேருந்து எகிரி குதிச்சு அப்படியே ரோட்டில் வந்து நடந்து போக பார்ப்பான். அவனை ஹாரி வந்து ஃபாலோ பண்ணுவான். இவன் போகிற இடம் அந்த ஷூட்டிங் நடக்கிற இடம். ஜிம்மி ஏற்கனவே சொன்னால அந்த நைட் ஷூட்டிங் நடக்குதுன்னு, எல்லாரும் வந்து பழமையான வினோதமான காஸ்டியூம்ஸ் எல்லாம் வந்து போட்டிருப்பாங்க. ஏதோ ஆஃப்டர் லைஃப் செத்ததுக்கு அப்புறம் வந்து அந்த ப்ரொகுலரி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது சொர்க்கமும் இல்லை நரகமும் இல்லை, அந்த மாதிரியான ஒரு ஸ்பாட் மாதிரி எல்லாரும் வந்து ஒரு மாதிரி ட்ரெஸ்ஸில் வந்து இருப்பாங்க. ஜிம்மி வேறு என்னடா அது நம்ம பையன் துப்பாக்கி குண்டு காயத்தோடு வந்திருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி எதிரில் வந்து நிற்பான். ஹாரி வந்து என்ன பண்ணுவான், இவன் ரேவை வந்து டப்புன்னு வந்து சுடுவான். சுடும் போதே ரே வந்து த லிட்டில் பாய் அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுவான். விழுந்தா அப்புறம் தான் தெரியும் கீழே ரே மட்டும் விழலை, அவன் பக்கத்துலேயே வந்து ஜிம்மி வேறு வந்திருப்பார். அந்த குள்ளமா மிக்கெட்னாவே அதான் ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் பாடி இருக்கும் இல்லையா, அவர் வேறு சின்ன பையன் காஸ்டியூம் வேறு போட்டிருப்பாரு, அவர் மேலே தோட்டப்பட்ட ஒரு ஸ்பாட் அவுட்டு. இது ஹாரி வந்து ரியலைஸ் பண்ணுவான். ஆமாம் கரெக்டு, எனக்கு புரியுது, நான் சின்ன பையனை இப்போ வந்து சாவடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் துப்பாக்கி எடுத்து அந்த ஸ்பாட்லேயே வந்து சுட பார்ப்பார். அவர் தலையில் சுட பார்ப்போம், இவன் தடுப்பான். அவன் சின்ன பையன் இல்லைன்னு வந்து சொல்ல பார்ப்பான். அதுக்குள்ளே வந்து இல்லை எல்லாமே வந்து இதுதான் ரூல்ஸ் பிரகாரம் நடக்கணும்னு சொல்லி தப்பான ரூல் மாதிரி டப்புன்னு சுட்டு அவர் வந்து செத்து போயிடுவார் ஸ்பாட்டு. இவன் வந்து குண்டு காயத்தோடு இருப்பான். அங்கே ஜிம்மியும் வந்து செத்தாச்சு. ரே மட்டும் தரையிலே வந்து இருக்கிறவன். ஆக்சுவலாக என்னென்னா அவன் இப்போ ரியலைஸ் பண்ணுறான், ரே நம்ம வந்து
ஆக்சிடென்டலாக தான் இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு கடவுளே வந்து திருப்பி காமிச்சு கொடுத்துருக்காரு. அவனுக்கு வந்து கில்ட் உணர்வு அந்தளவுக்கு கிடையாது, இப்போ ஓரளவுக்கு இருந்துச்சு. இப்போ ரியலைஸ் பண்ணுறான் ஏதோ ஆக்சிடென்டலாக நடந்திருக்கு அப்படின்ட்டு. அவனை ஆம்புலன்ஸில் இந்த ஸ்ட்ரக்சர்லாம் போட்டு ஆம்புலன்ஸ்லாம் ஏற்ற பார்ப்பாங்க. அந்த சமயத்தில் அங்கே மரியாவும் வந்து பாப்பா, அவன் கண்ணுக்கு வந்து தெரியும். எரிக் வந்து அந்த இடத்துல கிராஸ் பண்ணுவான். அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டை க்ளாயும் வந்து அழுதுகிட்டே அவன் மேலே வந்து விழும்போது வாய்ஸ் ஓவரில் ஒரு விஷயம் வந்து சொல்லுவான். கிறிஸ்மஸ் டைம் இல்லையா இது, லண்டனில் ஏதோ ஒரு பிளேஸில் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீயில் வந்து கிஃப்ட்லாம் வச்சுருப்பாங்க. அந்த கிஃப்ட்டை வந்து ஓப்பன் பண்ணாமலே இருக்கும். ஏன்னா அந்த குழந்தைய வந்து இவன் சாவடிச்சாலும் அந்த வீடை மைண்ட் பண்ணி தான் வந்து சொல்கிறான். ஆனால் அவன் வீடு எங்கே இருக்குன்னு இவனுக்கு தெரியாதுல்ல. அந்த வீட்டை நினச்சி தான் இப்போ வந்து சொல்கிறான். அந்த ட்ரீயில் இருக்கிற அந்த கிஃப்ட் வந்து ஓப்பன் பண்ணாமல் இருக்கும். ஒருவேளை நான் பொழைச்சேன்னா, நான் என்ன வேண்டிக்கிறேன், ஒருவேளை நான் இப்போ இந்த குண்டு காயத்தோடு பொழைச்சேன்னா அங்கே அந்த வீட்டில் இருக்கிற அம்மா கிட்ட போய் எப்படியாவது கையில் காலாவது விழணும்னு நான் வந்து நினைக்கிறேன். அவங்க எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கட்டும், ஒன்று என்னை ஜெயிலில் போட்டோம், இல்லை சாகடிக்கிட்டோம், இல்லை எப்படியாவது வந்து என்னை நடத்திட்டோம். ஆனால் ப்ரூக்ஸில் மட்டும் நான் இருக்கணும்னு விரும்பலை. ஏன்னா சில விஷயம் எனக்கு ஃப்ளாஷ் ஆகுது, இது வந்து நரகம் மாதிரி அப்படின்ட்டு. இந்த ப்ரூக்ஸில் அவன் வந்து சந்தோஷமானலாம் இல்லை, இங்கே வந்து அவன் நரகத்தை தான் வந்து உணர்றான். அதுக்கு நான் அங்கே இருக்கிறதே பெட்டர்னு நான் வந்து நினைக்கிறேன். அதுக்கு நான் என்ன நம்புகிறேன்னா, நான் இப்போ சாகக்கூடாதுன்னு நம்புகிறேன், நான் இங்கே சாகக்கூடாதுன்னு நம்புகிறேன் அப்படின்னு சொல்லுவான். ஸ்ட்ரக்சரில் வச்சுட்டு இருக்கும்போதே அவன் முகத்தில் வந்து ஆக்சிஜன்லாம் வைக்க பார்ப்பாங்க. அவன் செத்தான உயிரோட கணா வந்து டேரக்ட் காமிக்க முடியாது. அதோட வந்து படத்தை வந்து ஃபினிஷ் பண்ணுவார் ஸ்டன்னிங்காக. அதுக்கு மீன் எப்படியோ சாக தான் போகிறான். ஆனால் அவனுடைய ஆம்பிஷன் இங்கே சாகணும்னு நினைக்கல. அவன் அதுக்கு மோட்சம் அடையிறதுக்கு அவன் ஒரு வழியை தேட பார்க்குறான். அதுக்கு ஒரே வழி, அந்த பெத்த அம்மா கிட்ட போய் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்கம்மா, ஆனால் இங்கே இருக்க அவன் விரும்பலை. இந்த நரகத்திலே அவன் வந்து ப்ரொகுலரின்னு சொல்லுவாங்க இல்லையா, நரகத்திலேருந்து மோட்சத்துக்கு போகிறதுக்கான ஒரு வழி, அதை தான் வந்து அவன் அடையணும்னு வந்து நினைக்கிறான். எனக்கு இந்த பெயின் வேணாம், அட்லீஸ்ட் நான் பொழைச்சேன்னா அந்த அம்மா அந்த வீட்டுக்கு போய் அவங்க எனக்கு பனிஷ்மெண்ட் தரட்டும், நான் இப்போ சாகணும்னு நினைக்கல, நான் இங்கே சாகணும்னு நினைக்கல அப்படின்னு வந்து படத்தை பண்ணுவேன். இது வந்து நான் சிங்கிள் டேக்கில் நரேட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ், கன்வின்சிங்காக நரேட் பண்ணேன்னு நினைக்கிறேன். அந்த நேம் ரே கென்னு அது வந்து அது கொஞ்சம் சின்ன கேரக்டர்ஸ் தான், ஆனால் அது ரிப்பீட்டடாக சொல்ல ஒரு மாதிரி ஸ்ட்ரகிளானு நினைக்கிறேன். பட் படம் எப்படி இருந்துச்சு, உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். பாய்.